சவுக்கு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் லியோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக்சுவலாக சர்ச்சில் வந்து மாஸ் நடக்கும், அப்போ வந்து சமாதானம் அந்த மாதிரி அந்த ஃபீல் வருது சார். ஆக்சுவலாக வந்து 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் ஆகிட்டாங்க. 3 லட்சம் பேர் எங்களை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த தேங்க்ஸ் கார்டு போட்டுருவோம் சார். அந்த தேங்க்ஸ் கார்டு பார்த்தீங்களாங்க சார்? பார்த்தேன். ஏன் என்ன அதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து அதில் இருக்க ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கதை சொல்லுது. ஆமாம் மாலதி, சும்மா எளிதாக எல்லாரையும் போல் ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய மாதிரியான ஒரு நிலைமை இல்லை. அதனால் அந்த நன்றி அறிவிப்பு கார்டில் அத்தனை செய்திகள் பொதிந்தவாறு அந்த தேங்க்ஸ் கார்டு போடுறோம்ல அதில் சேனலில், அது போல் இந்த தேங்க்ஸ் கார்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்த நம்பரில் வந்து கைவிலங்குகள் இருப்பதை பார்த்திருப்பீர்கள். அண்டு அந்த பெண்களை மட்டும் வைத்து என்னையும் ஃபெலிக்ஸையும் எடுத்துகிட்டு போய் அந்த புகைப்படத்தை ஊடகங்களில் வெளியிட்டு அதெல்லாம் எங்களுக்கு அவமானம்னு நினச்சிக்கிறாங்க. நான் வந்து அது பெருமையாக தான் பார்க்குறேன். என்னென்னா அந்த பொம்பளை பிள்ளைங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு வருது, அந்த பொம்பளை பிள்ளைங்களை வந்து எனக்கு எஸ்காட்டை போடுறதுனால என்ன அவமானம் எனக்கு? ஆனால் அதை இந்த மாதிரி பார்த்தீங்களா இவரை சிறுமைப்படுத்தி விட்டோம் அப்படின்னா அந்த பொம்பளை பிள்ளைங்களை விட்டு என்ன அடிக்க வைக்கிறது. அண்ட் அதில் கீழே எஃப்ஐஆராக இருக்கும், பார்த்துருப்பீங்க, இவ்வளோ வழக்குகள். அதுமாரி இத்தனை தடைகளையும் தாண்டி நான் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கிறோம். அதுதான் நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். கடைசியில் சார் வீழ்வேன் என்று நினைத்தாய். ஆமாம், அதுதான் நிச்சயமா. ஸோ இது வந்து மக்களால் தான் இது நடந்தது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. மக்களோட இந்த ஆதரவு இல்லைன்னா நம்ம எப்படிமா யாருக்காகமா நம்ம பேசுகிறோம், யாருக்காக சேனல் நடத்துகிறோம் நம்ம? ஸோ மக்களால் நம்ம, மக்களுக்காக நம்ம. ஜெயலலிதா சொன்ன மாதிரி சொல்கிறீங்க இல்லை? அதுதானே சார் ஃபேக்ட். அதான் உண்மை. சரி, அதுதான் உண்மை. ஸோ ரொம்ப ஒரு சிரமங்களுக்கிடையே நடத்துகிறோம். இந்த நீங்கள் நன்றி சொன்னீங்க மக்களுக்கு. அந்த மக்கள் நமக்கு அளித்த ஆதரவுக்கு கைமாறாக நாம் என்ன செய்ய போகிறோன்றதே நம்ம சொல்லிடலாம். இந்த மக்கள் நமக்கு அளித்த ஆதரவுக்கு கைமாறாக நாம் இந்த 2026 தேர்தலை 360 கோணத்திலும் அலசி பல்வேறு விதமான செய்திகளை, எவ்வளவு செய்திகளை மக்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்க போகிறோம். நானே இன்றைக்கி 2 மணி நேரம் வீடியோ போட்டப்போ திட்ட போகிறாங்க அப்படின்னு நினச்சா பரவாயில்ல, நீங்கள் இந்த கேப்பை கவர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கிறார்கள் என்பதை என்னால் பார்க்க முடிகிறது. ஸோ நல்ல செய்திகளை, நடக்கும் செய்திகளை உள்ளபடியே நாம் உரைத்தால் மக்கள் நிச்சயமாக நமக்கு ஆதரவு அளிப்பார்கள். நிச்சயமாக மக்களுக்கு இந்த 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் நமக்கு அளித்த இந்த மக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று சட்டப்பேரவையில் காவல்துறை மானிய கோரிக்கை குறித்த விவாதம் நேற்று நடைபெற்றது. இன்று முதலமைச்சர் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த தருணத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட உரையை நீங்களும் பார்த்துருப்பீர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம வீட்டில் நடந்த தாக்குதல் பற்றியுமே அவர் பேசியிருந்தார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் அதை பற்றி? இந்த ஒரு இண்டிவிஜுவல் கூட பாதிக்கப்படக்கூடாது, இதை மாதிரி நடக்கக்கூடாது, அதை ரொம்ப எளிமையாக கடந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ அவர்? நான் ஏன் வந்து வியக்கிறேன்னு, நிறைய பேர் வந்து ஒரு எடப்பாடியை வந்து ரொம்ப அதீதமாக நான் புகழ்ந்து பேசுகிறேனோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் என் மீதும் வரும். அந்த புகழ்ச்சி எல்லாவற்றுக்கும் திரு பழனிசாமி அவர்கள் தகுதியானவர் என்பதால் தான் நான் புகழ்கிறேன். எனக்கு வந்து இந்த காவல்துறையோட நுவான்சஸ்ஸு, அது இந்த அரசு இயந்திரம் எப்படி இயங்குகிறது என்பதெல்லாம் எனக்கு 18 ஆண்டுகள் அரசு அலுவலகத்தில் பல்வேறு ஐபிஎஸ் அதிகாரிகளின் கீழ் பணியாற்றியதால் எனக்கு இந்த நடைமுறைகள் இதெல்லாம் எனக்கு அத்துப்படி. திரு பழனிசாமி அவர்களோட நிர்வாக அனுபவம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2001 காலகட்டத்தில் தான் அவர் முதல் முறையாக அமைச்சராகிறார் என்று நினைக்கிறேன். நான் 2011 நினைக்கிறேன். 11 இல்லை, அது முன்னாடி ஆகிட்டாங்க. ஒரு முறை தான் முதல் முறையாக அப்போ தான் அமைச்சராகிறார். நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையின் அமைச்சராக இருக்கிறார். இந்த காவல்துறையோட செயல்பாடுகள், இந்த சட்டம் ஒழுங்கு, இது பற்றிலாம் வந்து கொஞ்சம் நீண்ட அனுபவம் வேண்டும் உங்களுக்கு இது பற்றிலாம் விரிவாக பேசுவதற்கு. நேற்று திரு பழனிசாமி அவர்களோட உரையை பார்த்தப்போ ஹீஸ் எ குவிக் லேர்னர்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு வெள்ளமண்டியில் கமிஷன் வியாபாரிமா அவரோட அடிப்படை. அவர் வந்து லண்டனிலோ அமெரிக்க பல்கலைக்கழகங்களிலோ படித்தவர் அல்ல, அல்லது 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் என்று சொல்லிக்கொள்பவரை போல பொதுப்பணித்துறை அமைச்சரின் வீட்டில் பிறந்து முதலமைச்சரின் மகனாகவே வளர்ந்து மேயராக இருந்து நிர்வாகத்தை கற்றுக்கொண்டவரும் கிடையாது. ஆனால் ரொம்ப குயிக்காக அவர் எப்படி இதை கற்றுக்கொண்டு இவ்வளவு அழகாக நேற்று ஒரு அரசாங்கத்தை இடித்துரைக்கிறதுனா சரியாக இடித்துரைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நேற்று அவர் பேசியதிலேயே எனக்கு மிகவும் பிடித்தது என்னவென்றால், ஒரு சில விஷயங்களை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். நம்ம மேட்ரு பேசுனது மகிழ்ச்சி, அதுக்கு கடைசி அதை பேசி முடிச்சுட்டு நன்றி சொல்லுவோம்.
ரொம்ப முக்கியமாக அவர் குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, தமிழகத்தில் உளவுத்துறை தோல்வியடைந்து விட்டது. உளவுத்துறை எதிர்க்கட்சிகளை கண்காணிக்கும் வேலையைத்தான் செய்து வருகிறது. உளவுத்துறை சரியாக இருந்தால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும். இது ரொம்ப முக்கியம். இது டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இன்டெலிஜென்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை புரிஞ்சவங்களுக்கு தான் இந்த உரையின் முக்கியத்துவம் என்னவென்பது தெரியும். அந்த அது வரும் முன் கடிக்கிறதானமா இன்டெலிஜென்ஸு ஒரு உளவுத்துறை. பொன்முடியோட ஸ்பீச்சு வைரல் ஆகி ஊர் பூரா 10 எரியிற வரைக்கும் சிஎம்க்கு சொல்லலப்பா. இவங்க சோஷியல் மீடியா பார்த்து தான் இவங்களே இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணுறாங்க. சரவணனே செந்தில்வேலனே வச்சுருந்தீங்கன்னா அப்புறம் இப்படித்தானே இருக்கும் உளவுத்துறை. இவர்களுக்கு ஒரு 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 தலைவர் இன்னொரு தலைவரை போய் பார்க்குறாங்கன்னா உள்ள என்ன பேசினார்கள் என்பது முதற்கொண்டு உளவுத்துறை கணித்து சொல்ல வேண்டும். ஆனால் இந்த உளவுத்துறை நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை கணிக்க தவறுகிறது. குறிப்பாக அவர் எதை சொன்னார் என்றால், ஒரு ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் நான் கொல்லப்பட போகிறேன், ரவுடிங்க என்ன கொலை செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், ஜெகபர் அலியா உசைன் அவர் வீடியோ வெளியிடுறாரு. அதே மாதிரி போய் வெட்டுறாங்க. இந்த லட்சணத்தில் தான் உளவுத்துறை இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். ஸோ இந்த அளவுக்கு தான் உளவுத்துறை இருக்கிறது என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார். சொன்ன உடனே இவர் பதிலுக்கு சிஎம் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொன்னவர் தானே நீங்கள் என்று சொன்னபோது, நான் அதிகாரிகளோடு அப்போது கூட்டத்தில் இருந்தேன், அப்போது நான் டிவியை பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னேன். நான் அதை மறுக்கவில்லை. என் ஆட்சியில் உளவுத்துறை எப்படி இருந்துச்சு தெரியுமா? பக்கத்து நாட்டில் நடந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பை 2019ஆம் ஆண்டு இலங்கையில் நடந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பை அங்கே நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் கண்டறிந்து மத்திய அரசுக்கு சொன்ன உளவுத்துறையை நான் வைத்திருந்தேன். அங்கே அதை பேசணுன்றது முக்கியம். அது நடந்துச்சு. அந்த சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். அது அதிகாரி பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஸ்ரீலங்காவில் ஈஸ்டர் பாம்பிங்கில் அந்த சர்ச் டார்கெட் இல்லை. ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்தியன் எம்பசி. நம்ம தமிழக உளவுத்துறை அதை கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி இந்தியன் எம்பசி ஸ்ரீலங்காவில் பாம்பிங் டார்கெட்டுன்னு. அங்கே டெல்லியில் யாரும் நம்பலை. தமிழ்நாட்டில் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களாக்க. எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால், அந்த பாம் வெடிக்கிறதுக்கு கண்டியில் பைக்கில் பாம் வச்சு ட்ரையல் பார்த்துருக்காங்க. கண்டியில் பைக்கில் பாம் வெடித்ததுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கு. அடுத்து சர்ச்சில் வைக்க போகிறாங்க. பாம் இவ்வளோ ரெடி பண்ணிட்டாங்க, இந்தியன் எம்பசி இஸ் த டார்கெட்டுன்னு எழுத்துப்பூர்வமாக தமிழக உளவுத்துறை மத்திய உளவுத்துறைக்கு அனுப்பியது. மத்திய உளவுத்துறை நம்பவே இல்லை. ஆனால் தற்காப்பு நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியன் எம்பசியோட பாதுகாப்பை அதிகப்படுத்துகிறாங்க. ஒரு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் அதிகப்படுத்திடுறாங்க. அதிகப்படுத்தினோன்னா இந்தியன் எம்பசி டார்கெட் ட்ராப்டு. ஈஸ்டர் குண்டு வெடிப்பு நடந்ததும் RAW, IB, NSA அதிர்ந்து விட்டனர். யார் யாது இவ்வளவு கரெக்டாக சொன்னது? ஜெஹரான் ஹாஸ்மியோ என்னவோ அந்த இறந்து ஒரு தற்கொலைப்படையாக அவர் இறந்துட்டு அந்த நபர், அவரை வச்சு செல்ஃப் ரேடிக்கலைஸ் ஆகிறாங்க. நீங்கள் அதை நல்லா கவனிக்கணும். அந்த உளவுத்துறையோட செயல்பாடுகள் எவ்வளோ முக்கியன்றதுக்கு. அந்த ஜிஹாதிக்கான ஸ்பீச் பண்ணுவாங்கல்ல, இந்த இளைஞர்களை நீங்கள் தற்கொலைப்படையாக மாறினவர்கள்லாம் அந்த ஜிகாதி ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏதோ ஒரு டேர்ம் இருக்குது, ஜிகாதி ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ஜிகாதி ஸ்பீச்சை தமிழில் கொடுத்த ஒரே தீவிரவாதி அந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பில் ஈடுபட்டவன். அந்த மாதிரி உளவுத்துறையை நான் வைத்திருந்தேன் அப்படின்னு சொன்னார் ஒரு எடப்பாடி. அதுக்கப்புறம் விரிவாக்கில் அந்த ஜெஹரான் ஹாஸ்மி பேசின அந்த வீடியோவை பார்த்து தமிழில் அதை பார்த்து செல்ஃப் ரேடிக்கலைஸ் ஆகி குண்டு வச்சவன் தான் கோயம்புத்தூரில் சிலிண்டர் குண்டு வச்சவன். கோவையில் நடந்த சிலிண்டர் குண்டு வெடிப்பு அந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பின் நீட்சி. அதை பார்த்து இவன் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து, ஏன்னா தமிழில் இருக்காது, அது ரொம்ப முக்கியம். சிலது உருதுல இருக்கும், இதில் இருக்கும், வேறு மொழிகளில் இருக்கும். உருது மொழியில் நிறைய நீங்கள் இருக்கும். அந்த ஒருத்தர் ஒரு பேர் எனக்கு டக்குன்னு நினைவில் வரல. ஒருத்தர் அவர் இந்தியாவிலே நுழைய விடக்கூடாதுன்னா தடை செஞ்சாங்க. அவர் இந்த மாதிரி ரேடிக்கலைசிங் ஸ்பீச் கொடுக்கறதுல பெரிய ஆள் இருந்தால். தமிழில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு ஆபத்து அதிகம். அதை பார்த்து செல்ஃப் ரேடிக்கலைஸ் ஆகிறான். அப்படி தானே அந்த நபர் போய் ப்ராப்பராக கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டு குண்டு வெடிப்பு தான் செய்யணும்னு சொல்லிட்டு போய் பண்ணுறாங்க. ஸோ அதோட நீட்சி. அதிமுக ஆட்சி போன உடனே அதில் சம்மந்தப்பட்டிருந்த அப்போது இருந்த உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் சென்று விட்டார்கள். உங்கள் உளவுத்துறையோட லட்சணம் தான் தெரிஞ்சுதா?
ஒரு தீவிரவாத சம்பவம் நடக்குது, ஒரு கோவிலை தகர்த்து மதக்கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒருவன் குண்டுவெடிப்பு நடத்துகிறான். அமேசானில் குண்டுவெடிப்புக்கான ரா மெட்டீரியல்லாம் ஆர்டர் பண்ணுறான். அதை 2 நாள் சிலிண்டர் வெடிப்புன்னு உருட்டினாங்க, ஞாபகம் இருக்கா? நான் கரெக்டாக சிறையில் இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போது உருளை வெடிப்பு சிலிண்டர் வெடிப்புன்ட்டு உருட்டினாங்க, ஞாபகம் இருக்கா? இவர் அதை சொல்கிறார் பாருங்க, ஈஸ்டர் குண்டு வெடிப்பு கொழும்பில் நடக்கிறது, இலங்கையில் நடக்கிறத சொன்ன உளவுத்துறையை நான் வைத்திருந்தேன்ட்டு. அது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறது எப்படி சார் பார்ப்பாங்க? லைக் ஜென்ரலாக ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி அதை எப்படி பார்ப்பாங்க? வியந்து பார்ப்பாங்க இல்லையோ, வியந்து பார்ப்பாங்க. உங்களோட வேலை என்ன? உலகம் முழுக்க இந்தியாவுக்கு எதிராக இந்த தீவிரவாதம், இந்த தீவிரவாதம் சம்மந்தமாக உலகத்தில் எல்லாருமே நெட்வொர்க்கு. யாராவது ஒரு போய் அப்பாவி ஜனங்களை போய் குண்டு வச்சோ சுட்டோ கொல்றதை எந்த நாடும் ஏற்றுக்காது. அதனால் இது சம்மந்தமாக உலகம் முழுக்க நெட்வொர்க்கு. எங்கே எது நடந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூசிலாண்டில் இது மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துச்சுன்னா உடனே அங்கேருந்து இங்கே அலர்ட் வரும். இந்தியாவுக்கு எதிராக இல்லை இந்தியாவிலேருந்து வந்தவன் இல்லை இந்தியா சம்மந்தப்பட்டவன் ஒருத்தங்க பண்ணிகிட்டு இருக்கான்றது இந்த தகவல் பரிமாற்றம் 9/11 அட்டாக்குக்கு பிறகு உலகம் முழுக்க இந்த கோஆப்ரேஷன் அதிகமாகிடுச்சு. அப்போ இதுதான் RAW IBக்கு முழு நேர வேலை. இதுதான் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. தமிழ்நாட்டில் உட்காந்துருக்க தமிழ்நாட்டோட உளவுத்துறை கண்டுபிடிக்குதுன்னா அசந்துட்டாங்கப்பா. எப்படிங்க? யாரை வச்சுங்க கண்டுபிடிச்சிங்க? கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அந்த சோர்ஸை சொல்ல முடியவே முடியாதுட்டாங்க. அந்த மாதிரி சோர்ஸ் கிடையாது அது. இன்னொன்று சோர்ஸ் அவங்ககிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? இன்னொன்று சோர்ஸ் என்ன நம்பி தான் சொல்லுவான். உன்ட்ட எப்படி சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட உளவுத்துறை என்று சொன்னார். அடுத்ததாக அந்த அண்ணா பல்கலைக்கழக, இது ஏன் வந்து திரு பழனிசாமியோட ஸ்பீச் முக்கியம்னு சொல்கிறேன்னா, அந்த ஒரு சாதாரண வெள்ளமண்டி வியாபாரியாக இருந்தவருக்கு இந்த உளவுத்துறையோட முக்கியத்துவம் புரியணும்ல. 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரன்னு சொல்லிக்கிற நீங்கள், உங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனாக என்னென்ன தெரியல. இன்றைக்கி பேசியிருக்காருப்பா. போலீஸால் இன்றைக்கி இவ்வளவு அவப்பெயர் இந்த அரசுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. காவல்துறையால் தான் தமிழ்நாடு செம்மையாக நடந்து கொண்டிருக்குது, ஆட்சி நடந்து கொண்டிருக்குது, இன்றைக்கி பேசியிருக்காரு அசெம்பிளியில். அதுபோல் இந்த தென் மாநிலங்களில் நடக்கக்கூடிய பல்வேறு வன்முறை சம்பவங்களை வந்து உளவுத்துறை சரியாக செயல்பட்டிருந்தால் கண்டித்திருக்க முடியும். அது ஒன்று. இரண்டாவதாக இவர் பதிலுக்கு இவருக்கு ஏதாவது பேசணும்ல. உங்கள் ஆட்சியில் டிஜிபியும் கமிஷனருமே குட்காவில் லஞ்சம் வாங்கினாங்க என்று திரு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்கிறார். அது சொல்கிறாரு. சொன்ன உடனே அப்போது அவர் நடந்தது உண்மை, அதை மறுக்கலை. அவர் திரு டி.கே. ராஜேந்திரன் அவர்கள், திரு ஜார்ஜ் அவர்கள் குட்கா வழக்கில் லஞ்சம் வாங்கினார்கள் என்று சிபிஐ விசாரணை நடைபெற்று அது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே சிபிஐ ஜோஷி நிர்மல்குமார், தினகரன், விமலா, ஜெயக்குமார் ஆகிய 4 அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிபிஐ பரிந்துரை செய்திருந்தது. நீங்கள் தான் குட்காவை பற்றி ரோசமாக அசம்பிளியில் பேச தெரியுதில்ல, இவங்க மேலே நடவடிக்கை எடுத்து நீங்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுத்துருக்க வேண்டும் அல்லவா? 4 பேரும் அந்த வழக்கில் குற்றமற்றவர்கள் என்று சான்றளித்தது இதே திமுக அரசு. அந்த கோப்பில் கையெழுத்து போட்டது ஸ்டாலின். அவர் எடப்பாடிக்கு இதை எடுத்து சொல்கிறதுக்கு பக்கத்தில் ஆள் இல்லை, பதில் சொல்லாமல் விட்டுட்டார். இது எங்கேயும் பதிவாகலை. 2 மாதம் முன்னாடி தான். இல்லைன்னா இந்த ஜெயக்குமார்லாம் சர்வீஸில் இருக்கக்கூடாத ஆள். பல ரவுடிங்க கிட்ட துட்டை வாங்கிட்டு என்கவுண்டர் பண்ணுற வேலையை ஆரம்பித்து வச்சதே ஜெயக்குமார் தான். ஏன்னா ஆர்கனைஸ்டு கிரைம் ரொம்ப ஒரு நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தார். இந்த ஆன்டி கேங்ஸ்டர் இந்த சென்னை சிட்டியில் இதே வேலை தான் ஜெயக்குமாருக்கு. இது எல்லா வகையிலையும் பொருந்தும். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு இதில் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்ட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல. அருணா ஜெகதீசன் ஆணையம் அமைக்கப்பட்டதா? அந்த ஆணையம் இவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று பரிந்துரை செய்தார்களா? அவர்களுக்கு பதவி உயர்வு கொடுத்தது தானே உங்கள் அரசு. எதுவுமே பேசுறதுக்கு இன்னொன்று ரொம்ப அலர்ட்டாக இருந்தானே ஸ்டாலின் குட்கா விஷயத்தை தொற்றுக்கூடாது. அதற்கு அடுத்தபடியாக அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை பற்றி குறிப்பிட்டு பழனிசாமி பேசும்போது, அந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை விசாரித்து கொண்டிருந்த ஒரு அதிகாரி விருப்ப ஓய்வில் போய்விட்டார். எங்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே யார் அந்த சாருன்றதை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அதற்கு அடுத்து அதே போல் இந்த ECR சாலையில் கொடி கட்டிக்கிட்டு அந்த மிரட்டினது, அந்த பசங்களை மிரட்டது ரொம்ப வைரலாச்சு, உங்களுக்கு நினைவு இருக்கும். அந்த சம்பவத்தை அடுத்ததாக குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகு ரொம்ப முக்கியமாக எனக்கு திரு பழனிசாமி அவர்கள்ட்ட, இது எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ன்றதுனாலே எனக்கு இது ரொம்ப பிடிக்குது. ஒரு சீஃப் மினிஸ்டர் இப்படி தான் பேசணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த சீஃப் மினிஸ்டர்ஸும் வெளிப்படையாக என்கவுண்டர் தப்புன்ட்டு வெளிப்படையாக பேசியது கிடையாது. நேரடியாக அதை தொடவே மாட்டாங்க. ஏன்னா சொல்லிட்டு தான் என்கவுண்டர் பண்ணுவாங்க. அதனால் நேரடியாக இந்த என்கவுண்டர் தப்புன்னு பேச மாட்டாங்க. வெளிப்படையாக பதிவு செய்து விட்டார். இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் லாக்அப் மரணங்கள், என்கவுண்டர்கள், விசாரணைக்கு பிறகு வீட்டில் மரணமடைவது போன்ற சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே போகிறது. இதை கண்டிக்கிறேன். கடமையாற்றும் காவல்துறையினரை கொல்ல துணியும் குற்றவாளிகளை என்கவுண்டர் செய்வதில் தவறில்லை. கரெக்டு, ஃபேராக சொல்கிறார் பாருங்கள். போலீஸை கொல்றதுக்கு வர்றான்னா சுடுங்க,
தப்பு இல்லை. அதே நேரம் பல கொலை வழக்குகளில் குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக என்கவுண்டர் என்ற பெயரில் பிடிபடும் நபரை சாகடிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தற்காப்பு என்ற பெயரால் போலி என்கவுண்டர்கள் செய்யப்படும் போக்கை உயர்நீதிமன்றமே கண்டித்திருப்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராக இருந்தவரும் வழக்கறிஞருமான ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டார். நாங்கள் தான் அவரை கொன்றோம் என்று 8 பேர் சரணடைந்தனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் 14/7/2024 அன்று என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். குற்றவாளி மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை கைப்பற்ற அவை இருக்கும் இடத்தை காட்ட அழைத்து செல்லும் போது தகுந்த முன்னெச்சரிக்கையோடு நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும். பிடிக்கிறார் பாருங்க பாயிண்ட்டை. உங்களுக்கு நான் பல முறை சொல்லியிருக்கேன் நிகழ்ச்சியில். என்ன மாதிரி ஒரு சிவில் குற்றவாளிக்கே AK-47 10 போலீஸு. அந்த பெண் காவலர்களோட இருக்க படம் வந்துச்சு இல்லை, அதுலேயே எத்தனை போலீஸுமா? நான் ஒரு ஆள் தானே, ஒரு அக்யூஸ்டு தானே, ஒரு அக்யூஸ்டுக்கு எத்தனை பேர் போகிறாங்க? திருவேங்கடம் ஒரு கொலை வழக்கில் குற்றவாளி, ஒரு ரவுடியை கொன்ற ஒரு ரவுடியாக இருந்து கைது செய்யப்பட்டவர் இல்லையா? அப்போ எப்படி கூட்டிகிட்டு போகணும்? இன்னொன்று அதிகாலை 4 மணிக்கு நீ எது கூப்பிட்டு போகிற? பிடிச்சிட்டார் பாருங்க பாயிண்ட்டை. திருவேங்கடத்தை அழைத்து சென்ற காவலர்களை நோக்கி குற்றவாளி தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் சுட முயற்சித்ததாகவும் காவலர்கள் தற்காப்புக்காக சுட்டதில் திருவேங்கடம் மரணமடைந்ததாகவும் செய்திகள் வந்துள்ளன. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் வீச்சருவாள், அருவாள் போன்ற ஆயுதங்கள் தான் பயன்படுத்தப்பட்டன என்றும் அவரது உடலில் துப்பாக்கி குண்டு காயங்கள் எதுவும் இல்லை என்றுதான் செய்திகள் வெளிவந்துள்ளன. காவல்துறை வெளியிட்ட வீடியோ ஆதாரங்கள் மூலம் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களில் துப்பாக்கி இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் கைதாகி 5 நாட்களாக போலீஸ் காவலில் இருந்த ஒரு நபரிடம் துப்பாக்கி எப்படி வந்தது என்றும் அந்நபர் போலீசாரை துப்பாக்கியால் சுட முயற்சித்தார் என்றும் போலீசார் என்கவுண்டர் செய்துள்ளனர். திருவேங்கடம் வாயை திறந்தால் உண்மை குற்றவாளி மாட்டிக்கொள்வார் என்ற அச்சத்தில் காவல்துறை இந்த போலி என்கவுண்டர் நடத்தியதாக பொதுமக்களும் சட்ட வல்லுநர்களும் சந்தேகம் எழுப்புகின்றனர். ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி கொன்ற உண்மை கொலையாளிகளும் அவர்களை ஏவியவர்களும், இதுதான் ரொம்ப முக்கியம், உண்மை குற்றவாளிகளும் அவர்களை ஏவியவர்களும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் அதிமுக உறுதி பூண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாரு. இது ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, இந்த இஷ்யூவை பிடிச்சிக்கிறார் பாருங்க. 5 நாளாக போலீஸ் கஸ்டடியில் இருந்தவன்கிட்ட துப்பாக்கி எப்படி வந்துச்சு? ஆம்ஸ்ட்ராங்கை அருவாளை வெட்டி கொண்டிருக்கான், துப்பாக்கி அவங்ககிட்ட ஏது? இதை சட்டப்பேரவையில் பதிவு செய்ததன் மூலமாக அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு மீண்டும் விசாரணை செய்யப்படும். நான் ஏற்கனவே அருண், செல்வ பெருந்தகை மற்றும் சேகர்பாபு இதில் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறேன். இது எல்லாவற்றையும் இவர் இதன் மூலம் பதிவு செய்திருக்கிறார். இது ரொம்ப பாராட்டத்தகுந்த ஒரு அம்சமாக பார்க்கிறேன். கவர்மெண்ட்டில் இந்த பட்ஜெட் மானிய கோரிக்கை விவாதம்லாம் எப்படி நடக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க. நீங்களே இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை வியப்பாக ஒரு செய்தியை பார்த்திருப்பீர்கள். காவல்துறை எந்த துறையினாலும் இப்போ கால்நடை பராமரிப்பு துறையோட மானிய கோரிக்கைன்னா அந்த துறையும் சரி, தலைமைச் செயலகத்தில் கால்நடை துறையும் சரி, முதல் நாள் இரவு முழுக்க வேலை செய்வார்கள். ஏன்னா அசெம்பிளியில் அந்த மானிய கோரிக்கை நடக்கும்போது எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டும் என்று. அதே போல் காவல்துறை மானிய கோரிக்கை வரும்போது இரவு முழுக்க வேலைகள் நடக்கும். ஸோ அரசு தரப்பில் என்னென்னவெல்லாம் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்துருப்பாங்க. நீ காவல்துறை மானிய கோரிக்கை என்ன சொல்லுவாங்க? ஆம்ஸ்ட்ராங் கொலை பற்றி பேசுவாங்க, நாட்டில் கொலைகள் அதிகரித்திருக்கிறது என்று சொல்லுவார்கள், குற்றச்செயல்கள் கூடிவிட்டன என்று சொல்வார்கள். உடனே புள்ளி விவரங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கடந்த ஆட்சியோடு ஒப்பிடும்போது இப்போ குறைஞ்சிருக்குன்னு ஏதாவது பதில் சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்து எல்லாம் ரெடியாக இருந்தாங்க. ரேப் கேஸ் பற்றி கூட பேசியிருந்தாங்க. அது போக்சோ வழக்குகள் பேசியிருந்தாங்க. அது மேரேஜ் பண்ணுவதால் வந்த போக்சோ வழக்குகள் தான் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாவற்றுக்கும் அரசு தயாராக இருந்தது. அரசு எதிர்பாராதது திரு பழனிசாமி அவர்கள் நமது வீட்டில் நடந்த தாக்குதலை பற்றி பேசுவார் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இது எல்லாம் நான் இப்போ படித்தேன் இல்லைப்பா, இது போக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கம் அவங்க எதிர்பார்த்தாங்க, ரெடியாக இருந்தாங்க, அவங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை, பேசட்டும் என்று இருந்து விட்டார்கள். நமது வீட்டில் நடந்த தாக்குதலை பற்றி சட்டப்பேரவையில் இவர் பேசுவார் என்பதை இவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, முதல்ல ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்குறாங்க, சபாநாயகர் மறுத்து விட்டார். 1 வாரம் கழித்து மீண்டும் விசாரணை செய்ய வேண்டும் என்று சட்டப்பேரவையில் இது விவாதத்திற்கு எழுப்புகிறார். விசாரணை செய்யவில்லை. அன்று வெளிநடப்பு செய்துவிட்டு வெளியே போய் 1/4 மணி நேரம் பிரஸில் விரிவாக இந்த தாக்குதலை பற்றி பேசிவிட்டார். 2 வாட்டி பேசிட்டார். இவன்லாம் ஒரு ஆள், இவனை பற்றி அசெம்பிளியில் வேறு பேசுவாராகுன்ட்டு ஒருவர் கூட எதிர்பார்க்கல. இதெல்லாம் யார் சொன்னதுன்னா, நேற்று வழக்கம் போல் எதிர்க்கட்சி தலைவர் பேச எழுந்ததும் நேரலை துண்டிக்கப்பட்டது. இந்த சட்டப்பேரவையில் இந்த செய்தியை கவர் செய்ய சென்ற பத்திரிகையாளர்கள் சொன்னாங்க, பிரதர் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த வரைக்கும் எல்லோரும் அமைதியாக இருந்தாங்க, உங்கள் மேட்ரை பேசினவுடனே ஆல் ஹெல் ப்ரோக் லூஸ்,
அவர்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவர் பேசின உடனே எப்படி இதை எதிர்கொள்வது என்றே தெரியவில்லை. இவங்ககிட்ட பதில் இல்லை. ஆம்ஸ்ட்ராங் கேஸு ஏற்கனவே சார்ஜ் ஷீட் போட்டாச்சுன்னு சொல்லிட்டு போகலாம். முடிஞ்சு போச்சு, நீ ஏதாவது சொல்லிட்டு இருந்தா சொல்லிக்கங்க. என்கவுண்டர் பற்றி இவங்க கவலையப்படுறதில்ல. ஆமாம் என்கவுண்டர் பார்த்துக்கலான்ட்டு போயிடுவாங்க. இதை எதிர்பார்க்கல. அதில் அவர் என்ன பேசுகிறாருன்னா, வரலாற்றிலேயே ஒரு வழக்கு பதிவு செஞ்சு எஃப்ஐஆரை சிபிசிஐடிக்கு மாற்றுறதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். எஃப்ஐஆரே பதிவு செய்யாமல் சிஎஸ்ஆர் போட்டு சிபிசிஐடிக்கு மாற்றுவதை இப்போது தான் நான் முதல் முறையாக கேள்விப்படுகிறேன். இந்த வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லைன்னு சொன்னோன்னே எந்திரிச்சு எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்வர் என்ன பேசணும்னு சீட்டு வருமல்லவா, அவருக்கு சீட்டு சார் அவை குறிப்பிலிருந்து நீக்குங்கன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அவர்களுக்கு என்னவென்றால், இவன் ஒரு ஆள், இவன் பேர் சட்டப்பேரவையில் இடம்பெறணுமா சொன்னதும் முதல்வர் அவர்களும் எழுந்து இது எல்லாவற்றையும் அவை குறிப்பில் நீக்க வேண்டும்னு சொல்லிட்டார். இங்கே தான் ஹவு எ லீடர் டேக்ஸ் குவிக் டிசிஷன், ஹவு ஹி ரியாக்ட்ஸ்ன்றதை நீங்கள் பார்க்கணும். அவை குறிப்பில் நீக்கணும்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? சொன்ன உடனே சபாநாயகர் இதெல்லாம் அவை குறிப்பில் இடம்பெறாதுன்னு சொல்லிட்டார். டக்கென்று எழுந்து, ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? இந்த விஷயத்தை விவாதிப்பதற்கு நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? திரு சவுக்கு சங்கர் எங்களையும் தான் விமர்சித்திருக்கிறார். ஆனால் அவர் வீட்டில் இது போல நடைபெறுவதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதை விவாதிப்பதற்கு நீங்கள் ஏன் அஞ்சுகிறீர்கள்னு முதல்வரை பார்த்து கேட்ட உடனே எழுந்துட்டாங்க எல்லாம் வெளிநடப்புக்கு. சொன்ன உடனே காவல்துறை மானிய கோரிக்கையில் வெளிநடப்பு என்பதை இவர்கள் விரும்பாத ஒரு விஷயம். முதல்வர் டக்குன்னு, ஏன் எங்களுக்கு என்ன பயம்? பார்த்தீங்களா, அந்த கிளிப்பு மட்டும் வெளியில் வந்துச்சு பார்த்தீங்களா, எங்களுக்கு ஒன்றும் அச்சம் இல்லையே. வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது முதல்வர் சொன்னது, நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் வழக்கை விசாரிக்கக்கூடாது என்பது தான் சொன்னார். உடனே ஒரு எடப்பாடி, நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தால் தானே விசாரிக்கக்கூடாது, இது காவல்துறை புலனாய்வில் தானே இருக்குது, இதை விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பயம் என்று கேட்டார். கேட்ட உடனே முதல்வர், எங்களுக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவை குறிப்பில் அது இடம்பெறட்டும் என்று இடம்பெற வைத்து விட்டார். ஸோ இது எதற்காக இந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறேன்னா, நேற்று 1 மணி நேரம் பேசியிருக்கார் எடப்பாடி. வீட்டில் நடந்த தாக்குதல் பற்றி பேச ஆரம்பிக்கும் போது நேரலையாக கட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்போ இந்த விஷயம் முடிஞ்சிருச்சுல, அவை குறிப்பிலேருந்து நீக்குங்கன்னே முடிஞ்சிருச்சு. தெரியாமல் நேரலையாக ஆன் பண்ணிட்டாங்க. பார்த்தா அதுக்கப்புறம் இந்த விவகாரம் கண்டினியூ ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவையை நேரலை செய்கிறோம் என்பதை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து விட்டு இதெல்லாம் நீங்கள் நன்றாக இதை நீங்கள் உன்னித்து நோக்குனீங்கன்னா, இது போன்ற ஒரு கோழைத்தனம் ஏதாவது இருக்குதாப்பா? நீ பார்த்துருக்கியாப்பா? எதிர்க்கட்சியினர் பேசும்போது மட்டும் நேரலையை துண்டிக்கிறதுன்றது எவ்வளவு ஒரு கோழைத்தனமான விஷயம். அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு அச்சம் இருந்தால் நீங்கள் இதை செய்வீங்க? இல்லை இப்போ உங்ககிட்ட நேர்மை இல்லை, நியாயம் இல்லை, நீங்கள் நம்பிக்கை இல்லை, உண்மை இல்லை, எதிர்கொள்ள தைரியம் இல்லை. அப்படி இருந்தால் தான் லைவை கட் பண்ண முடியும். உங்களுக்கு உண்மையாலுமே ஆற்றல் இருந்து நீங்கள் சிறப்பான ஆட்சியை கொடுக்குறீங்க, உங்கள் ஆட்சி மேலே எந்த தவறும் இல்லைன்னா அதை லைவ் ரிலே பண்ணிட்டு போங்க. எதிர்க்கட்சி தலைவர் பேச ஆரம்பிச்சது உண்மையிலே வெட்கப்படணும். இன்னொன்று, இந்த சபாநாயகரை பற்றி விமர்சிக்காதவர்களே கிடையாது என்பது உங்களுக்கு தெரியும். யாரும் பதில் சொல்ல வேண்டிய கேள்விகளாக இருந்தாலும், இன்னொன்று அவை முன்னவர் துரைமுருகனே சொல்லிட்டார், எங்கள் மந்திரியை பேச விடுங்கன்னு சொல்லிட்டாரு. இவர் எந்திரிச்சு இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு சொல்லுவது. இதற்கு என்னவென்று நான் கட்சி வட்டாரத்தில் விசாரித்த போது, சபாநாயகராக இருப்பவருக்கு, இப்போ ஒரு மந்திரிக்கு ஒரு துறை இருக்குன்னா அந்த துறையில் டெண்டர் போடுவாங்க, ஏதாவது வருமானம் வரும். சபாநாயகருக்குன்னு எந்த துறையும் இல்லை அல்லவா? அதனால் எல்லா அமைச்சர்கள் சார்பாக இவர் பதில் சொல்லி எல்லா அமைச்சர்கிட்ட ஒரு பங்கு வாங்கிக்கிறார். உங்களுக்கு தான் நான் பேசுகிறேன் இல்லை, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நான் பதில் சொல்கிறேன். அவன் பேச கேள்வியே கேட்க விடல, இங்கே விடுங்க, நேரலை கட் பண்ணிடுறேன். இன்னொன்று, இந்த சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் முழுமையாக நேரலை செய்யப்பட்டிருந்தால் இந்த ஆட்சி எவ்வளவு கையாலாகாத ஆட்சி என்பது வெட்ட வெளிச்சமாக நேற்று தெரிய வந்திருக்கும். நேற்று மட்டும் இல்லை, தொடர்ந்து தெரிய வந்திருக்கும். டாஸ்மாக் ஊழலை பற்றி பேசுறாரு சார், மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. மைக்கே கட் பண்ணாங்க. நேற்றும் நடந்திருக்கிறது. நேற்று தான் சொல்கிறேன் நான். நேற்று டாஸ்மாக் ஊழலை பற்றி பேச தொடங்கியதும் மைக்கை கட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கோழைகளாக இருந்தால் மட்டும்தானே தெரியும். இன்னொரு உங்கள் விஷயம் எடப்பாடி பேசுனதை விட்டுட்டேன். உங்கள் பொன்முடி அவர்கள் பேசியதற்கு நீதிமன்றம் தலையிட்ட பிறகும் கூட இன்றும் எஃப்ஐஆர் நீங்கள் போடவில்லை. உங்கள் ஆட்சியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற பேச்சாளர்கள் மேடைக்கு மேடை ஆபாசமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கள் கழக தோழர்கள் யாராவது ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவிட்டாங்கன்னா நடுராத்திரி போய் கைது பண்ணுறீங்கிறதையும் நேற்று அசம்பிளியில் பதிவு பண்ணியிருக்காரு. அதான் சார், மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பயமானு திரு எடப்பாடி அவர்கள் கேட்டுகிட்டே இருக்காரு, இந்த கேள்வியை கேட்குறாரு. அது என்னங்க சார், எஃப்ஐஆரை போட்டுட்டு தான் சிபிசிஐடிக்கு ஒரு கேஸை மாற்றணுன்றது என்னது அது? இல்லைம்மா, ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சம்பவம் நடக்குது. சம்பவம் நடந்ததுக்கு ஒரு புகார் வருது. புகார் வந்த உடனே முதல் வேலை எஃப்ஐஆர். சிஎஸ்ஆர்னால் என்னென்னா, அந்த எஃப்ஐஆருக்கு முதல் ஸ்டேஜ் எஃப்ஐஆர் போடலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வதற்காகத்தான் அந்த சிஎஸ்ஆர்ன்றது அந்த சிஎஸ்ஆர் ஸ்டேஜில் வச்சுருப்பாங்க. ஏன்னா எஃப்ஐஆர் பதிவு செய்து விட்டால் அதுக்கான ஒரு டிஸ்போசலுக்கு எஃப்ஐஆர் கோர்ட்டுக்கு போகணும். ஸோ அதுக்காக தான் இந்த சிஎஸ்ஆர்ன்ற ஸ்டேஜ். ஒரு வழக்கை பதிவு பண்ணி அந்த விசாரணை நடந்து நேற்று இது சொல்லும்போது
நீங்கள் தான் பயப்படலையே, பயப்படாமல் அவ்வளோ முக்கியமான வழக்கு இது இல்லை என்றால் எதற்காக சிபிசிஐடிக்கு மாற்றுறீங்கிறதையும் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, அப்போ இது முக்கியமான விஷயம் இல்லைன்னா சிபிசிஐடி நீ எதுக்கு போடுற? சிபிசிஐடி நேற்றே நான் குறிப்பிட்டது போல் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி. அப்போ அந்த ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிக்கு மாற்றும் போது எஃப்ஐஆர் கூட போடாமல் வெறும் ரெசிப்டை எதுக்கு நீ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற? அப்போ அதில் ஏதோ மர்மம் இருக்கிறது, அதை விவாதிக்க வேண்டும், அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று தான் சொல்கிறார். முதல்வர் வந்து 48 மணி நேரத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னார். 4 நிமிடத்தில் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்பது முதல்வருக்கே தெரியாது. உங்களுக்கு முதல்வரும் ஏன் வந்து இவங்க இதை எதிர்பார்க்கலன்னு சொல்கிறேன்னா, அசெம்பிளியில் இது வரும்னு தெரிஞ்சுதான் இன்னும் 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. யார் கேட்க போகிறா? ஃபஸ்ட்டு எடப்பாடி எப்படி இதை பேசுவார்? 48 மணி நேரத்தில் கைது பண்ணிட்டாருன்னு திரு ஸ்டாலின் சொல்கிறாரு. உடனே இவங்க எதிர்பார்க்காததுனால என்ன பதில சொல்லுவீங்க நீங்கள்? எடப்பாடிக்கும் இந்த விவரங்கள் தெரியவில்லை. 48 மணி நேரத்தில் நாங்கள் குற்றவாளிகளை கைது செய்யப்பட்டோம்னா அவங்கள தான் 4 நிமிஷத்தில் நீங்கள் விடுவிச்சிட்டீங்களே என்பதே ஒரு திரு எடப்பாடி பழனிசாமி உடனடியாக சொல்லவில்லை. அவை குறிப்பில் இது பதிவாகி. இப்போ நார்மல் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போடலைன்னா சிபிசிஐடி போட்டுக்க போகிறாங்க, அது நான் கேட்குறேன். அப்படி கிடையாது. நார்மல் போலீஸு எஃப்ஐஆரை ஃபஸ்ட்டு போடணும், இன்வெஸ்டிகேஷனை தான் சிபிசிஐடிக்கு மாற்றணும். அப்படி இல்லைன்னா எடுத்த உடனே சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன் கொடுக்கணும். நாம புகார் கொடுத்தது சிபிசிஐடி கிட்ட நம்ம கொடுக்கல, கீழ்பாக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுக்குறோம். கீழ்பாக்கு போலீஸ் ஸ்டேஷன் எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். இதில் குற்றம் நடந்ததா இல்லையான்றதை விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அதில் வீடியோ எவிடன்ஸ் இருக்குல்ல, வந்து பார்த்தாங்கல்ல, குற்றவாளிகளை கண்ணு முன்னாடி பார்க்குறாங்கல்ல. எஃப்ஐஆர் போடாமல் தாமதம் செய்ததற்கு காரணம் அவர்கள் அந்த இடத்தில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டுமே என்பதற்காக தான் எஃப்ஐஆர் போடாமல் டிலே பண்ணிக்கிட்டு இருந்தது. அங்கே போனப்போ அந்த சப் இன்ஸ்பெக்டர் ஒரு எஃப்ஐஆர் எப்போ மேடம் போடுவீங்கன்னு கேட்குறதுக்கு அவங்க சொல்கிறாங்க லீகல் ஒப்பீனியன் வாங்கணுன்ட்டு. கண்ணு முன்னாடி இது நடந்திருக்கு, இதில் லீகல் ஒப்பீனியன் வாங்குறதுக்கு என்னங்க இருக்குது? காக்னிசபிள் அஃபென்ஸ் நடந்திருக்குன்னு சொன்னேன் சார், செக் பண்ணணும் சார்னு சொன்னாங்க. அருண் அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் மறுநாள் சொன்னார், ஞாபகம் இருக்கா சார்? உங்கள் மீதே குற்றம் சுமத்திருக்கேன், அதான் சிபிசிஐடி மாற்றிட்டோமே. ஸோ இந்த மாதிரி சிஎஸ்ஆர் ஸ்டேஜில் அவர் கேட்டது ரொம்ப கரெக்டான பாயிண்ட். சிஎஸ்ஆர் ஸ்டேஜில் எஃப்ஐஆர் மாற்றினதா எனக்கு வரலாறே கிடையாது. அது ஆமாம், இந்த வழக்கு சரியாக நடக்கல நான் சொன்னால் வழக்கு பதிவு பண்ணிட்டு அது சிபிஐக்கோ மாற்றுவாங்க, அப்படி தான் இருக்குது. ஆனால் எஃப்ஐஆர் பேஸ் வந்து உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான் பதிவு பண்ணுவாங்க, அந்த ஜூரி செக்ஷன் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன். அங்கே தானே குற்றம் நடக்குது, அங்கே நீங்கள் எஃப்ஐஆர் போடணும்ல. எஃப்ஐஆர் போடாமல் ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க? அதான் இப்போ இது நடந்துச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதிர் வீடு பக்கத்து வீட்டில் இருக்க கேமராவில் சிசிடிவி கேமரா காட்சிக்கெலாம் அவங்க தரலை அப்படின்றத சிபிசிஐடி போலீஸ் சொல்கிறாங்க. அப்போது ஒருவேளை காவல்துறை போட்டிருந்தா இதெல்லாம் காவல்துறைக்கு அவங்க தந்தே இருக்கணும் இல்லையா? அது மாதிரி சிபிசிஐடிகிட்டே தந்துதாமா அவனு இவங்க தரலன்றதெல்லாம் இவங்க சொல்கிற ஒரு சாக்கு போக்குமா. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், ஒரு கொலை நடந்திருக்கு, பக்கத்து வீட்டுக்காரன் சிசிடிவி தரலன்னு விட்டுருவீங்களா? இன்னொன்று போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் யூ ஹாவ் டு கிவ், கொடுக்கலன்னா நோட்டீஸ் சர்வ் பண்ணி சீஸ் பண்ணலாம். இவங்களுக்கு விசாரிக்கிற ஐடியாவே இல்லைன்றதுனால கேட்டோம், இல்லைன்றாங்க. என்ன பண்ணுறது? யாருமே ஒர்க் பண்ணலன்ட்டாங்க சுற்றி 4 திசையிலையும். சார் இப்போ வந்து சார் இது அவை குறிப்பிலேருந்து நீக்குங்கன்றாங்களா, அதோட முக்கியத்துவம் என்ன சார்? என்னன்னா, சட்டப்பேரவை என்பது காலமாக பாதுகாக்கப்படும் ஆவணம். சட்டப்பேரவையில் நடக்கும் இந்த விவாதங்கள் எல்லாம் ஒரு பார்லிமெண்ட்டு, அசம்பிளி, இதெல்லாம் வந்து காலமாக பாதுகாக்கப்படும் ஒரு ஆவணங்கள். இன்னும் சொல்ல போனால் அது ஒரு வரலாற்று பெட்டகம், டாக்குமெண்ட் பண்ணி வைக்க. அங்கே பேசுறது எல்லாமே டாக்குமெண்ட் ஆகும். இன்னும் 150 வருடம் கழித்து நீங்கள் சட்டப்பேரவை குறிப்புகளை எடுத்து பார்த்தாலும் இது அந்த பதிவில் இருக்கும். ஸோ அந்த சட்டப்பேரவையில் குறிப்புகளில் ஒரு விவகாரம் ஏறுவது என்பது ஒரு அங்கீகாரம் என்று பார்க்கலாம். இது நீங்கள் அழிக்கவே முடியாது. ஒருத்தர் வீட்டில் போய் திமுக ஆட்சியில் பட்டப்பகலில் ஒரு பத்திரிகையாளர் வீட்டில் போய் சாக்கடையும் மலமும் ஊற்றப்பட்டது என்பது இன்று அவை குறிப்பில் ஏறிவிட்டது. அது திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலினின் ஆட்சியில் இது நடைபெற்றிருக்கிறது. இன்னும் ஒரு 50 வருஷம் கழித்து படிக்கிறவன் பார்ப்பான், இனியா வீட்டில் போய் சாக்கடை ஊற்றிருக்காங்க, இன்னமும் திராவிட மாடலில் பெருசாக சொல்லியிருக்காங்க, ஆனால் வீட்டில் சாக்கடை ஊற்றுற அளவுக்கு தான் இவங்க லா அண்ட் ஆர்டர் வச்சுருக்காங்க. இதற்காகத்தான் அது அவை குறிப்பில் ஏறக்கூடாது என்று அவர்கள் அதை தடுக்க நினைத்தார்கள். இதற்காகத்தான் இது அவை குறிப்பில் ஏற வேண்டும் என்றும் இவர் முயற்சி செய்கிறார். இன்னொன்று, ஏற்கனவே அவை குறிப்பில் ஏறிடுச்சுல, நாளைக்கு இவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணுவார். இப்போ இன்வெஸ்டிகேஷனாக பண்ணுறாங்க, இவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணுவார். நான் ஏற்கனவே அவை குறிப்பில் இதை பேசியிருக்கேன், அதன்படி இது விசாரணைக்கு உத்தரவிடுகிறேன்னு அவர் கீழ் விசாரணை எப்படி நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. நான் அருள்மொழியோட இன்டர்வியூலையும் அதான் சொல்லியிருந்தேன், இந்த ஆட்சியில் எனக்கு நியாயம் கிடைக்காது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தான் இதில் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள். ஸோ நடுநிலை பத்திரிகையாளர் அப்படின்னு குறிப்பிட்டு நீங்கள் வந்து வரலாறுல இடம் பிடிச்சிட்டிங்களாங்க சார்? அவை குறிப்பில் அது இருக்கிறது மகிழ்ச்சி, அதையும் சொல்லிடுறேன். லியோ, இந்த அரசு ஊழியர்களுக்கு சலுகைகள் அள்ளி வீசப்பட்டிருக்கிறது இப்போ கவனிச்சிங்களா நீங்கள்? அவங்க எதிர்பார்க்காதது, அவங்க கேட்காததெல்லாம் கொடுத்துருக்காங்க.
நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம் சார். இப்போ அவங்க ஆல்ரெடி கேட்டுட்டு இருந்தாங்க ஓல்டு பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ சலுகைகள் கொடுத்துருக்காங்க, நிறைய கடன் கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஹாப்பி ஆயிருப்பாங்களாங்க சார்? ஃபஸ்ட்டு விஷயம், இதெல்லாம் எப்படி இவர்கள் செயல்படுத்த போகிறார்கள் என்பது எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. நம்ம ஏற்கனவே இதை விமர்சனம் பண்ணி பேசியிருந்தோம். இப்போது போடக்கூடிய பட்ஜெட் என்பது ஏப்ரல் 25 முதல் மார்ச் 26 வரைக்குமான பட்ஜெட்டு. 1/4/2026 முதல் சரண் விடுப்பு சலுகை அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் என்று இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். 1/4/2026 முதல் மார்ச் 2027 வரையான நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டியது அடுத்த அரசு, தேர்தலுக்கு பிறகு. இந்த அரசு அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் கொடுக்குறேன்றதை நீங்கள் எப்படி அறிவிக்க முடியுன்றதை நாம் பட்ஜெட்டில் பேசியிருந்தோம். இது போக பல்வேறு இந்த மகப்பேறு விடுப்பு தொடர்பான சலுகை, இது போக பல்வேறு சலுகைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போது 1/10/2025 இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் நாங்கள் அரசு ஊழியர்களுக்கு இந்த சரண் விடுப்பு சலுகையை வழங்குகிறோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். எனக்கு இதில் என்ன சந்தேகம் வருகிறது என்றால், இதற்கான நிதி ஒதுக்கீட்டை எப்படி செய்வீர்கள்? இதுக்கான நிதி ஒதுக்கீடு உங்கள் பட்ஜெட்டில். இப்போது இதற்கான நிதியை எப்படி ஒதுக்கீடு செய்வீர்கள்? ஒன்று. இரண்டாவது, நேற்று முன்தினமோ சட்டப்பேரவையில் பேசிய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விடுபட்டு போன மகளிருக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று கூறியிருக்கிறார். அதற்கான நிதி ஒதுக்கீடு எங்கிருந்து நீங்கள் செய்வீர்கள்? நானும் நேற்று இந்த அறிவிப்புகளை எல்லாம் பார்த்தவுடன் அரசு ஊழியர்கள் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்கள் போல், நிறைய இந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸு, மேரேஜ் அட்வான்ஸு இதெல்லாம் நிறைய லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க என்று தான் நான் நினைத்தேன். ஆனால் அரசு ஊழியர்கள், முதல்வர் ஸ்டாலினின் அறிவிப்பு அரசு ஊழியர்களை கடனாளியாக்கும் என்று இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் சலுகைகளை கேட்டோம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துகிறோம் என்று சொல்லித்தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். மாறாக கடனை வழங்குகிறார்கள். அவங்க சொல்கிறதோட லாஜிக் இப்போ தான் எனக்கு புரியுது. மேரேஜ் அட்வான்ஸ், திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பணமாக 5 லட்சம் ரூபாய் வழங்குகிறீர்கள். ஏன்னா எல்லா கவர்மெண்ட் சொல்லிட்டு கல்யாணம் ஆகாமல் இருக்கான், யாருக்கு கல்யாணம் ஆகலையோ அவர்களுக்கு தானே இது பயன்படும். இதை ஒரு பெரிய சலுகை போல் சட்டப்பேரவையில் அறிவித்து முதல்வர் எங்களை ஏமாற்ற முயற்சி செய்கிறார். இதற்கு நாங்கள் ஏமாற மாட்டோம்ன்றாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கத்தை நம்ம பார்க்கணும். என்னென்னா, நாங்கள் நிச்சயம் ஜெயிச்சிருவோம் 200 சீட்டு 234 சீட்டுகளிலும் நாங்கள் ஜெயிப்போம் என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் இந்த அரசு ஊழியர்கள் போராட்டத்தை பார்த்து அஞ்சு தான் இந்த சலுகைகளை வழங்குகிறார்கள் என்பது தெரிகிறதா? பட்ஜெட்டு போடும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் சொல்லிட்டு இதோட டிமாண்டு 3-4 வருஷமாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது பட்ஜெட்டில் இதை அனௌன்ஸ் பண்ணாமல் பட்ஜெட் கூட்டத்தொடர் முடியும் தருவாயில் இதை அறிவிக்க வேண்டிய நோக்கம் தேர்தலை கண்டு இவர்கள் அஞ்ச தொடங்கி விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்று இன்னொரு நண்பரிடம் பேசி கொண்டிருந்தேன். சார், இது கவர்மெண்ட் சர்வீஸுக்கு போய் இந்த சரண்டர் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட ஸ்ட்ரென்த்து ஒன்றும் பெரிய ஸ்ட்ரென்த் இல்லை. ஒரு 10 - 12 லட்சம் பேர் இருப்பாங்க. எந்த வகையில் அவர்கள் ஒரு பெரிய தாக்கத்தை அரசுக்கு தேர்தலில் ஏற்படுத்துவார்கள் என்பதற்காக இந்த சலுகையை இப்போ அவசர அவசரமாக அறிவிக்கிறார்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னது, நீங்கள் அதை அப்படி பார்க்கக்கூடாது. எந்த தேர்தல் நடந்தாலுமே அரசு ஊழியர்களோட ஓட்டு திமுகக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தது. இந்த அரசு ஊழியர்களே பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆட்சி என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். கடந்த தேர்தலிலேயே பல தொகுதிகளில் 5000க்கு கீழாகலாம் வாக்கு வேறுபாடுகள் இருந்து வெற்றி தோல்வியை தீர்மானித்திருக்கின்றன. இந்த தேர்தலிலும் அதே போல் ஃபோட்டோ ஃபினிஷில் 200 ஓட்டு 300 ஓட்டு போன்ற வாக்குகளின் அடிப்படையில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்ட சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அந்த நேரத்தில் அரசு ஊழியர்களோட இந்த தபால் ஓட்டு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என்று, அதன் காரணமாகத்தான் இந்த ஓட்டையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. இல்லை, இப்போ அரசு ஊழியர்கள் கேட்டது பழைய ஓய்வூதிய திட்டத்தை கேட்டாங்க. அதே போல் 15 நாள் சரண் விடுப்பு, அது அக்டோபர்லேருந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க கேட்டது பழைய ஓய்வூதியம் அதுதான் கேட்டாங்க. பட் இது அரசு ஊழியர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணல. அரசு ஊழியர்களை கடனாளை ஆக்கியிருக்கிறது என்று அத்தனை அரசு ஊழியர் சங்கங்களும் நேற்றைய அறிவிப்புக்கு எதிர்வினை ஆற்றியிருக்கிறார்கள். இது எங்களுக்கு திருப்தி இல்லை, நீங்கள் சொன்னது ஒன்று செய்வது ஒன்று. ஆனால் அவங்களுக்கு நான் கல்யாணத்துக்காக ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன், அதே கடன்காரன் ஆக்குற, கடன் கொடுத்துட்டு எங்ககிட்டேருந்து பிடிச்சிக்கிற, இது எங்களுக்கு சலுகை கிடையாது. நாங்கள் கேட்டது எங்களுக்கு ஏற்கனவே இருந்த சலுகைகள் மற்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் கேட்டோம். அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு கடன் தர்றேன், 1 வருஷத்தில் பிடிச்சிக்கிறேன்னு கடன் தான் நீங்கள் தருகிறீர்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ அவங்க சாட்டிஸ்ஃபை இல்லை, தே நாட் ஹாப்பி. சார், சமீபத்தில் நேற்று தினம் ஐ பெரியசாமி, MRK பன்னீர்செல்வம் மற்றும் துரைமுருகன் இவங்க 3 பேர் மேலேயும் வழக்கிலேருந்து விடுவிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு ஏற்கனவே கீழமை நீதிமன்றங்களை வாங்கியிருக்கோம் போல். அதை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்காங்க. அதே போல் அந்த வழக்கெல்லாம் 6 மாதத்திற்குள் விசாரித்து தீர்ப்பு விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு பொன்முடி அவர் போயிட்டார்,
அரசியலை விட்டே ஆல்மோஸ்ட் போயிட்டாருன்னு வச்சுங்களேன். இன்னும் சட்டமன்ற பதவியில் இருக்கார், மற்றபடி எந்த பதவியிலுமே இல்லை. அதே போல் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து எம்எல்ஏவாக தொடர்கிறார். இப்போ இந்த 3 அமைச்சர்களும் முக்கியமான அமைச்சர்கள். ஸோ இவங்களும் வந்து ஒரு வேளை இந்த வழக்குகளை வந்து தண்டனை பெற்றால் திமுகவோட எதிர்காலம் என்ன ஆகும், இவங்களோட நிலைமை என்ன ஆகும்? இது பெரிய அளவில் விவாதிக்கப்படலை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் இது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு டெவலப்மெண்ட். துரைமுருகன் மீது 2 சொத்து குவிப்பு வழக்கு, 96 2001 காலகட்டத்துக்கான சொத்து குவிப்பு வழக்கு உண்டு, 2006 2011 காலகட்டத்துக்கான சொத்து குவிப்பு வழக்கு. இந்த 2 வழக்குகளிலும் இவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் ஏதோ செட்டிங் கிட்டிங்லாம் பண்ணி வழக்கை பலவீனமாக்கி நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படுகிறார்கள். இதை வந்து ரிவிஷன் எடுத்த சென்னை உயர்நீதிமன்றம் சில வழக்குகளில் லஞ்ச ஒழிப்புத்துறையே அதிமுக ஆட்சி காலத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. சில வழக்குகளை ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் சுமோட்டோ ரிவ்யூ எடுத்தார்ன்றதை நாம் பார்த்தோம். இந்த வழக்குகளில் எல்லாம் மேல்முறையீட்டை பரிசீலித்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த விடுவித்ததை ரத்து செய்கிறோம், ட்ரையல் ஃப்ரெஷ்ஷாக கமெண்ட்ஸ் ஆகணும், 6 மாதத்துக்குள் விசாரணையை முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. சரி, இந்த 6 மாதத்தில் இந்த விசாரணையை இழுக்கலாமா, இன்னொரு 1 வருஷம் இழுக்கலாமான்னு பார்த்தா இழுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. என்ன காரணம் என்றால், இந்தியா முழுக்க எம்எல்ஏ எம்பிக்கள் மீதான வழக்கை, குற்றவியல் வழக்குகளை வேகமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் பீரியாடிக்கலாக இதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. 6 மாதத்தில் முடிக்கணும்னா இன்னையிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ஆர் கம்பெனி சொல்லும் ஆர்டர் நேற்றுன்னு வச்சுக்குவோம், ஏப்ரலில் இருக்கும், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்கும் வச்சுக்குவோம், நவம்பர் 7 மாதங்கள். திமுகவின் மிக மூத்த அமைச்சர்கள், கட்சியின் பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன், மூத்த அமைச்சர் திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம், இன்னொரு திரு ஐ பெரியசாமி, அவர் ரொம்ப மூத்த ஒரு அமைச்சர். இது போக திமுகவின் முதன்மை செயலாளர் திரு கே நேரு அவர்கள் மீது அமலாக்கத்துறை சமீபத்தில் விசாரணை நடத்தியது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இப்போது இந்த 4 அமைச்சர்களுக்கும் கவனம் தேர்தலின் மீது இருக்குமா, தங்கள் மீது உள்ள வழக்குகளின் மீது இருக்குமா? எல்லாரும் வயது முதிர்ந்தவர்கள், சீனியர்ஸு. இவர்களின் கீழ் ஒரு 3-4 மாவட்டங்கள் இருக்கும். இவர்களுக்கு கீழே குறைஞ்சது ஆவரேஜாக ஒரு 20 தொகுதி இருக்கும் இல்லையா? ஒரு அமைச்சரின் கீழே ஒரு 20 தொகுதி இருக்கும். இவர்களோட கவனம் தேர்தல் வேலையில் இருக்குமா, தங்கள் மீதான வழக்குகளில் இருக்குமா? ஒருவேளை ஜெயிச்சு திரும்ப திமுக வருதுன்னு வைங்களேன், இதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட முடியும். டைமே 6 மாதம் தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் திருப்பி அப்போ தேர்தலுக்கான வேலையே இவர்கள் முழுமையாக செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். அதுக்குள்ளே முடிக்கணும்னா கண்டிப்பாக கான்சென்ட்ரேஷன் அவங்க மேலே தான். 6 மாதம் இதெல்லாம் இவர்களுக்கு பின்னடைவு. திமுக என்ற கட்சிக்கே இது பின்னடைவு என்று சொல்கிறேன் நான். புரியுதுங்களா? இப்போ நேரு இருக்காருன்னா நேருவோட மைண்டு பூரா தம்பியை காப்பாற்றணும், தம்பியை தூக்குறாங்களா நம்மளை தூக்குறாங்களான்றது தெரியாது. அவருடைய கவனம் பூரா அதில் இருக்கும். துரைமுருகனுக்கு 2 வழக்கு. இது போக ஏற்கனவே இந்த 2019 சட்டமன்ற தேர்தலில் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த 10 கோடி தொடர்பான வழக்கு தனியாக நடந்து கொண்டிருக்கிறது. இது போக வருமான வரி வழக்கு. இது 2 சொத்து குவிப்பு வழக்கு துரைமுருகன் மேலே. அது 2ஐயும் அவர் ஃபேஸ் பண்ணணும். தளர்ந்து விட்டார். இன்பநிதியோட அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற அவாவை தெரிவித்தவர் அவர். உதயநிதி அமைச்சரவையிலே இடம்பெற மாட்டார் போல. இந்த நடக்கிற விஷயங்களை பார்த்தா உதயநிதி அமைச்சரவையிலே இடம்பெற மாட்டார். ஐ பெரியசாமிலாம் இந்த தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்ற அளவுக்கு முடிவுக்கு போய்விட்டார். இது போக திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்போது இந்த தலைமுறை சண்டை தொடங்கிவிட்டது. இவங்களெல்லாம், அதாவது உதயநிதி டீமு, இவங்க மேலாம் அலிகேஷன் வழக்கு பெண்டிங்காக இருக்குது, இவங்களை கழட்டி விடணும் என்று அங்கே இப்போ அதாவது இளைஞர் அணி பல இடங்களில் இளைஞர் அணி ஆதிக்கம் செலுத்த தொடங்கி விட்டார்கள் என்ற செய்திகள் ஊடகங்களில் அவ்வப்போது வந்து கொண்டிருக்குது. பல மாவட்டங்களில் இந்த செய்தி வருது. கூடுதலாக இந்த வழக்குகள் இவர்களுக்கும் பின்னடைவை ஏற்படுத்தும், சோர்வை ஏற்படுத்தும், தொய்வை ஏற்படுத்தும். இப்போ எப்படி நீங்கள் வேகமாக தேர்தல் பணியில் ஈடுபடுவீர்கள்? 2021 தேர்தலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் திமுகவினருக்கு 10 வருஷம் ஆட்சியில் இல்லை எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அந்த வெறி இருந்தது. இன்றைக்கி இந்த பக்கம் வழக்கு, இந்த பக்கம் சின்ன பசங்க வந்து உங்கள் கூட சமரிக்கு சமமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி நீங்கள் எப்படியாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பீர்களா, வழக்கிலிருந்து தப்பித்தால் போதும் என்று நினைப்பீர்களா? ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய பின்னடைவாக இவர்களுக்கு அமையும். இது போக கூடுதலாக ஒரு செய்தியை சொல்லிவிடுகிறேன். இந்த தீவிர பாஜக எதிர்ப்பை அவ்வப்போது கையில் எடுத்து அவ்வப்போது பின்னுக்கு போவர்கள் நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள். அமித்ஷா இல்லை, எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை கட்டுப்படுத்த முடியாது. இது போல் நிறைய பேசியிருக்கிறார் சிஎம். இது போல் இந்த டிஎம்கேவோட பாலிசியை வழிநடத்தக்கூடியது யார் என்பதை எல்லாரும் ஆராய்வாங்க. ஏன்னா சிஎம் நமக்கு தொல் நாகரிகம், தமிழர் பாரம்பரியம், மொழி திணிப்பு, மாநில சுயாட்சி,
இந்த விஷயங்களை எல்லாம் ஏன் திமுக, இதெல்லாம் திமுகவோட கோர் அஜெண்டான்றதுல யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் இதெல்லாம் இத்தனை நாள் கிடப்பில் இருந்தது. இதை ஏன் இப்போது வேக வேகமாக எடுக்கிறார்கள் என்றால் தேர்தலுக்காக எடுக்கிறார்கள் என்று ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டாலும் திமுகவில் எந்த அரசியல் தலைவர் இந்த விஷயத்தை தேர்தல் விவகாரமாக கையில் எடுக்கலாம் என்று சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுங்கள். அதிகாரிகள் தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. சொன்னேன்னா அது எந்த அதிகாரி என்பதை கண்டறிய முயற்சி செய்வார்களா? அப்படி எந்த அதிகாரி என்று கண்டறிய முயற்சி செய்த போது இதையெல்லாம் செய்யும் அதிகாரி திரு உதயச்சந்திரன் தான் என்பதை எல்லாருக்கும் ஊருக்கே தெரியும். இது எல்லாமே உதயச்சந்திரனுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், புரியுதுங்களா? இது உதயச்சந்திரனுக்கு பர்சனலாக பிடிச்ச சப்ஜெக்ட். அவருக்கு தீவிர பிராமண எதிர்ப்பாளர். அந்த ஒரே காரணத்தால் தான் இங்கே வந்து நன்றாக வேலை செய்து கொண்டிருந்தக்கூடிய கிருஷ்ணன் என்ற ஐஏஎஸ் என்ற அதிகாரி, நிதியில் அவர் கில்லாடி, அவர் நிதி மேலாண்மை இல்லை, அவர் பிராமின் என்ற ஒரே காரணத்துக்காக தான் டெல்லிக்கு விரட்டி அடிச்சார். அவர் வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து ஓரங்கட்டுறதை பார்த்த உடனே அவர் எனக்கு தமிழ்நாடே வேணான்ட்டு போய் இன்றைக்கி மத்திய அரசில் நல்ல பதவியில் இருக்கார். தீவிர பிராமண எதிர்ப்பாளர். அந்த 60களில் இருந்த திமுகவாக 26 திமுகவை மாற்றும் வேளையில் முன்னணியில் இருந்து மூளையாக இருந்து செயல்பட்டது திரு உதயச்சந்திரன். இது மத்திய அரசுக்கும் தெரியும். மத்திய அரசில் அழுத்தம் தரக்கூடிய பிராமண அதிகாரிகள், இப்போ கிருஷ்ணா அங்கே தானே இருக்கார். இங்கிருக்கும் திரு டிவி சோமநாதன் இப்போது பிரதமர் அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார், ஒரு மூத்த அதிகாரியாக இருக்கிறார். இந்த மாதிரி பிராமின் அதிகாரிகளை பூரா இங்கேருந்து 21 இங்கே ஆட்சிக்கு வந்ததிலிருந்து எல்லாத்தையும் விரட்டி விட்டதில் பெரும்பங்கு வைத்தவர் உதயச்சந்திரன். இப்போது அந்த அதிகாரிகள் எல்லாம் டெல்லியில் முக்கிய பதவிகளில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு இயல்பாக இருக்கும்ல, நீ என்னென்ன பண்ணன்ட்டு. இப்போது எப்படி இவரை பழிவாங்கலாம் என்று யோசிக்கும் போது வந்து கையில் தொக்காக சிக்கியது தான் இந்த டாஸ்மாக் வழக்கு. இதோட பாரதூர விளைவுகளை தெரியாமல் எல்லா கண்ட்ரோலையும் நம்ம வச்சுக்கணுன்ட்டு டாஸ்மாக் போர்டுக்கு இந்த விஷயத்தை எல்லாம் கொண்டு வந்து விட்டார். உதயச்சந்திரன் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்று எனக்கு மத்திய உளவுத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்கிறார்கள். ஏன்னா எல்லா டிசிஷனுமே இப்போ அவர் தான் எடுத்துகிட்ருக்கார். அதான் சார், ஒரு சூரியனை சுற்றி அனைத்து கோள்களும் சுழல்வது போல உதயச்சந்திரன் அவர்களை சுற்றி தான் அனைத்து பிரச்சனைகளும் இருக்கு. பேர் தான் அவர் உதயச்சந்திரன், ஆனால் அவர் தான் உதய சூரியன். கிட்டத்தட்ட எல்லாமே யோசிச்சு பாருங்க. பிடிஆர் மாதிரி ஒரு சீனியர் மினிஸ்டர், அதிகாரம் எங்கே இருக்குது அங்கே போய் கேளுங்கன்னு அசம்பிளியில் ஏன்பா புலம்புறாரு? டிஆர்பி ராஜாலாம் பிரச்சனை இல்லை, அவருக்கு ஃபோன் எடுத்து தம்பி என்ன தம்பின்னு போய் பேசிட்டு வேலையை முடிச்சுவார் இல்லையா? இவர்கிட்ட பேசவே முடியாது, ஃபண்ட் இல்லை. யார்கிட்ட கேட்டாலும் யோசி. நான் இதை எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன், 2-3 வருஷமாக நான் சொல்லிட்டு இருக்கேன்னா எல்லாம் அவர் தான் கண்ட்ரோலில் இருக்காருன்னு. அப்போ எத்தனை பேர் இவருக்கு எதிரியாக இருப்பாங்க? அது பிராமின் லாபி எவ்வளோ பெரிய லாபி. சிக்கல்களை திறமையாக எதிர்கொண்டாலோ தவறுகளை திறமையாக வந்து கண்டுபிடிச்சிட்டா கூட பரவாயில்ல சார். அப்படி இல்லாமல் இந்த மைக் ஆஃப் பண்ணுறது, நேரலையை ஆஃப் பண்ணுறது அப்படின்னு பேட்சப் ஒர்க்கை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. தவறு நடந்ததுக்கப்புறம் பண்ணுற பேட்சப் ஒர்க்குகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்து இப்போ இந்த அரசை வழிநடத்துவது, அரசோட கொள்கை முடிவுகளை வடிவமைப்பது, அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்று ஆலோசனைகளை வழங்குவது, முதல்வரை வழிநடத்துவது, முதல்வரின் செயல்களுக்கு பின்னணியில் இருப்பது என்று இது அத்தனைக்கும் காரணம் திரு உதயச்சந்திரன் என்பது எல்லாருக்குமே இங்கே தெரியும். இங்கே இருக்கவங்களாம் முணுமுணுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க, இன்று தெரிந்து விட்டது. ஸோ நீங்கள் டாஸ்மாகில் தொக்கா மாட்டின உடனே வெகு விரைவில் திரு உதயநிதிக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்ப இருக்கிறது. விசாகனுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. உதயநிதி அவர்களுக்கு, உதயச்சந்திரன் மணி ட்ரெயில வச்சு தான் உதயநிதிக்கு வர முடியும். பட் இவர் டைரக்டாகவே இருக்கார்ல. டாஸ்மாக்ன்ற நிறுவனத்தில் ஊழல், அந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் இயக்குனர் குழுமம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் யார் இருக்கா? ஃபினான்ஸ் செக்ரட்டரி இருக்காரா? அடுத்த அப்புறம் அவர் தானே சம்மன் பண்ணோம். உங்களுக்கு சம்மன் பண்ணி உங்களை எப்படி உட்கார வைக்கிறதுன்றதுக்காக தான் காத்திருந்தாங்களே. நீங்கள் மாட்டினீங்களா? அவர் நிதி நம்மக்கிட்ட இருந்தால் எல்லாரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், உனக்கு ஃபண்ட் இல்லைன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அதன் அடிப்படையிலேயே இன்று சென்று வசமாக சிக்கி கொண்டிருக்கிறார். சார், அதே போல் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் பேசுகிறார். ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் வந்து திமுக ஒரு கூட்டமாக என்னமோ வச்சுருக்காங்க, அந்த இளைஞரணி கூட்டம். அந்த கூட்டத்தில் வந்து கோடை வெயிலுக்கு இதமாக பியர் வந்து கொடுத்துருக்காரு. நல்ல விஷயம் தானே தம்பி? என்னப்பா நல்ல விஷயந்தான். ஆனால் சட்டமன்றத்தில் வந்து பேசிட்டாங்க, அது வைரல் ஆயிடுச்சு. நான் அந்த வீடியோ பார்த்தேன். நான் என்ன பார்த்து கல்யாண பந்திக்கு தண்ணி பாட்டில் வைக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தேன்ப்பா நான் அந்த. ஆமாம் சார், வசந்தம் கார்த்திகேயன் மேலே அந்த சுற்றுலா பகுதியில் அவர் தான் இதுக்கு காரணம், அந்த நிகழ்ச்சி நடத்துனதுக்கு. ஆமாம், நீங்கள் பேசி முடிங்க. இதுங்க நீங்கள் அடுத்தது போகிறதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லிடுறேன். நகைச்சுவைக்காக சொன்னேன். லியோ இட்ஸ் அன் அஃபென்ஸ். அதாவது பொது நிகழ்ச்சியில் அந்த மாதிரி
எங்கே மது எதுக்குப்பா அப்புறம் லைசன்ஸ் கொடுக்குறாங்க பாருக்கு, FL2 லைசன்ஸ்னு இந்த லைசன்ஸ்லாம் இருக்குல்ல. டாஸ்மாக் இப்போ நீங்கள் மதுவை வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு குடிக்கலாம், வெளியில் எங்கேயும் குடிக்கக்கூடாது, பொது இடங்கள்ல. ஆமாம், வீட்டை தாண்டினாலே பொது இடம் அது. அது ஒரு திருமண நடுவில் ஒரு நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா, திருமண மண்டபங்களில் மது விளையாட்டு மைதானங்கள், திருமண மண்டபங்கள் செந்தில் பாலாஜி அப்பா வந்து அமைச்சர் இருக்கும்போது பண்ணி அது பெரிய பிரச்சனையை விட்ரா பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? எப்படி சர்வ் பண்ணுவீங்க? அதுக்கு தான்ப்பா லைசன்ஸு. எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் அதை கொடுக்கணும், நீங்கள் சர்வ் பண்ணக்கூடாது, அஃபென்ஸ் அது, கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும். எப்படி சர்வ் பண்ணுவீங்க? இப்போ நம்ம 4 நண்பர்கள் இருக்கோம், நம்ம 4 நண்பர்களும் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுட்டு மது அருந்துலேருந்து, இது வேறு ஒரு பொது நிகழ்ச்சியில் நீங்கள் மினரல் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணோம். ஏன் பண்ணலை? அதுவும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தம்பி, சட்டப்பேரவை நடந்துட்டு இருக்கும்போது யாராவது இந்த விருந்தை நடத்துவானாப்பா? இன்னொன்று, இன்றைக்கி எல்லாரு கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இன்னொன்று, பெருமைக்காகவாது எவனாவது எடுப்பானா எடுக்க மாட்டானா? இப்போ தானே ஒருத்தர் பேசி பொன்முடின்னு ஒருத்தர் வாங்க போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு. ப்ராப்பர் அஃபென்ஸ் பாது லிக்கர் சர்வ் பண்ணுறது. நீங்கள் தான் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? இந்த திருமண கூடங்களில் சர்வ் பண்ணலான்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எதிர்ப்பு கருத்துன்னு அப்படியே அப்பா உடுப்பா அப்படின்ட்டு விட்டு ஓடினாங்க. அவங்க நியாயப்படுத்தினாங்க, அதை தாண்டி எதிர்ப்பு வந்தது. விளையாட்டு மைதானங்கள்லையும் வெளிநாட்டு நாட்டினர் வராங்க, அவங்க கல்ச்சர் அது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை, அந்த கல்ச்சர் இந்தியாவில் வேற எங்கேயுமே இல்லை, ஏன் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து இருந்தது. ட்ராப் பண்ணிட்டாங்க. அப்போ இது எப்படி சர்வ் பண்ணீங்க? சட்டவிரோதம் தானே இது. அடுத்தது சொல்லுங்கள். ஸோ வசந்த் கார்த்திகேயன் அவர்கள் மீது வந்து அந்த தொகுதியில் அந்த சுற்று வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. என்னென்னா, அவர் தான் வந்து எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து உதயசூரியன் அங்கே இன்னொருத்தர் இருக்கார், உதயசூரியன் இருக்கார். ஆக்சுவலாக உதயசூரியன் மற்றும் அவர் வந்து சங்கராபுரம் தொகுதின்னு நினைக்கிறேன். உதயசூரியன் இவர் வந்து ரிஷிவந்தம் தொகுதி. இவர் ரிஷிவந்தம் தொகுதியாக இருந்தாலுமே ஃபுல்லையுமே கண்ட்ரோல் பண்ணுறது வசந்த் கார்த்திகேயன் தான். வசந்தன் கார்த்திகேயன் வந்து ஏவா வேலு அவரோட அவரோட ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ மிக அப்பட்டமான ஜாதி வெறியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்போ ரீசெண்டாக வந்து கூட அந்த பகுதி ரிஷிவந்தம் பகுதியில் வந்து ஏதோ ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் வந்து 2001 வந்து இலவச பட்டா வந்து ஆதிதிராவிடர் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்பொழுது அந்த இடம் வந்து அதுக்கு முன்னாடி இடம் வந்து அவருக்கு உறவினர் யாரோ இருக்காங்க, அவர் வந்து வசிக்கிற இடத்துக்கு முன்னாடி ஆதிதிராவிடர்கள் இருக்கக்கூடாதுன்னு அந்த இலவச பட்டா இருக்குல்ல, அதை ரத்து செஞ்சு அங்கே இருக்கிற மக்களை வந்து காலி பண்ண சொல்லியிருக்காரு. காலி பண்ணி சொல்லி அதை அந்த போலீஸாரும் மற்றும் இந்த வருவாய்த்துறை அதிகாரிகளை வச்சு அப்புறப்படுத்த சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துனாங்க. ஆனால் இது எதுக்குமே செவி கொடுக்க மாட்டார் வசந்தம் கார்த்திகேயன். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வைக்கிறது தான் சட்டம், அந்த மாதிரி செயல்பட்டு கொண்டு இருக்கார். அதே போல் அவர் இன்னொருத்தர் இருக்கார் சங்கராபுரம் தொகுதியில் உதயசூரியன், அவர் வந்து பொன்முடியோட ஆதரவாளர். ஸோ அதனால் வந்து இவரை வச்சு அவரை வீழ்த்திட்டார். இப்போ வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே அது வசந்தம் கார்த்திகேயன் தான். கள்ளக்குறிச்சி மாவட்டமும் இப்போது ஏவா வேலுவின் கட்டுப்பாட்டில் வந்து விட்டது என்று சொல்லலாமா? கிட்டத்தட்ட விழுப்புரம் வரைக்குமே ஏவாவோட கரங்கள் நீண்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ பொன்முடி அவுட்டு, அவ்வளோதான் அவுட்டு. அவங்க அவரோட மகன்களும் வந்து பெருசாக இல்லை. அவர் எம்பி கள்ளக்குறிச்சியில் தான் எம்பி லாஸ்ட் டைம் நின்னார், இப்போ அங்கேயுமே இல்லை. ஸோ இந்த சட்டமன்ற தேர்தலில் வேணால் அவரோட மகனுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்படலான்னு சொல்லப்படுது சார். அதற்காக தான் இந்த முறை நிக்கலன்னு சொன்னாங்க 24 அவர். ஆமாம், கௌதம் சிகாமணி நிக்காமதத்திற்கும் அது ஒரு காரணம் என்று சொன்னார். இப்போ நீங்கள் இப்போ அந்த லிக்விட் சர்வ் பண்ணதுக்கு வந்து வழக்கு பதிவு செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ அதெல்லாம் பதிவு செய்ய மாட்டாங்க சார். இந்த கள்ளச்சாராயத்தில் வந்து கலெக்டருக்கு பின்னாடி வந்து நின்று பேட்டி கொடுக்கும் போது நின்னார்ல, இது கள்ளச்சாராய சாவு கிடையாதுன்னு அவன் கலெக்டர் சொல்லும் போது பின்னாடி நின்னார்ல, அவர் தான். இன்னொன்று, அந்த உளவுத்துறை பற்றி திரு பழனிசாமி பேசினார்னு சொன்னால, உளவுத்துறை ஒழுங்காக வேலை செஞ்சுருந்தான் கள்ளச்சாராய சாவு நடக்குமா? இந்த இப்போ குறிப்பிட்ட உடனே தான் எனக்கு இது நினைவுக்கு வருது. செத்துட்டான் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு செத்த பிறகு அது கள்ளச்சாராயத்தினால நடந்த சாவு இல்லைன்ட்டு நீங்கள் சொல்லி அந்த வீட்டில் போய் அதே கள்ளச்சாராயத்தை குடித்து சாவுறாங்கன்னா என்ன உளவுத்துறையாக வச்சுருக்கீங்க நீங்கள்? அந்த காவல்துறையை இன்று புகழ்ந்து முதல்வர் பேசுகிறார் என்றால் எப்படிப்பட்ட பொம்மை முதல்வராக இவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மலதேவி உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தொடர்ந்து அதிகாரிகள் இந்த கவர்மெண்ட்டை முட்டு சந்துக்கு கூட்டு போயிடுவாங்கன்ட்டு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு இன்றைக்கி தெரியுதா? அதோட விளைவு உங்களுக்கு தெரியுதா? இன்றைக்கி உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். மீண்டும் இந்த சம்பவத்தை நான் பேசித்தான் ஆகணும். இப்போது டிஜிபியாக இருக்கக்கூடிய திரு சங்கர் ஜிவால் சென்னை மாநகர ஆணையராக இருந்தபோது அந்த பீச்சில் குதிரை ஓட்டுற ஒருத்தனை அடிச்சு கொண்டாங்க. விக்கி என்கிற விக்னா செக்ரட்டரியேட் காலனி போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு போய் அடித்து மிதித்து அவனை சாவடித்து கொண்டாங்க.
இதே சிஎம் அசெம்பிளியில் போய் அவர் வந்து வாந்தி எடுத்து விட்டு இறந்து விட்டார் அப்படின்னு முத நாள் சொல்கிறாரு. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே பார்த்தா உடம்புல 28 காயம் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே 2 நாள் கழிச்சு இவரே பேசுகிறாரு. அடித்து கொன்று விட்டார்கள், வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு சென்று விட்டது, இந்த எங்களது அரசியல் இந்த இதெல்லாம் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்ட்டு. அப்போ எப்படிப்பட்ட முதல்வர் தெரியுதா? நான் பல முறை இதை சொல்லியிருக்கேன். ஒரு சீஃப் மினிஸ்டர் போய் அசெம்பிளியில் பொய் சொல்ல வச்சுட்டான்னா அந்த அதிகாரியை பந்தாட்டி இருக்கணுமா வேணாமாப்பா? நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த சட்டப்பேரவை குறிப்புனா ஏன் முக்கியம்னு கேட்டிங்கன்னா இதனால தான். இது வரலாறு. அப்படிப்பட்ட சட்டப்பேரவையில் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு அதிகாரி பொய் சொல்ல வைக்கிறாரு. அதே அதிகாரி நீங்கள் டிஜிபி ஆகிறீங்கன்னா என்னம்மா முதல்வர் இவர்? ஜெயலலிதா கிட்ட நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்க முடியுமா? இல்லை, ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டே போயிடும், அது தனியாக போயிடும். அடித்து கொண்டுட்டாங்கன்னு இத்தனைக்கும் இன்டெலிஜென்ஸாக அப்போவே ரிப்போர்ட் கொடுத்துருக்குப்பா, அடித்து தான் கொண்டு இருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க. ஜீவால் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. ஓ அப்படியா? அதே ஜீவாலை டிஜிபி ஆக்குவீங்களா? சார் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த சொன்னீங்க, நீங்களே வியப்பாக பார்த்துருப்பீங்கன்னு. அது என்னன்னா, நாங்கள் வந்து சண்டே போய் சைன் பண்ண போனோம்ல, அன்னைக்குமே வந்து பொதுவாக சண்டேனா செகண்ட் ஃப்ளோரில் போய் நம்ம சைன் பண்ண ஆஃபீஸ் பூட்டியிருக்கோம், ஆஃபீஸ்லாம் பூட்டியிருக்கோம். பட் அன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மானிய கோரிக்கை. ஆமாம், அதான் என்னங்க சார் சண்டே கூட உங்களுக்கு லீவ் இல்லையா அப்படி கேட்கும்போதுமா நாளைக்கு அசம்பிளிமா மானிய கோரிக்கை, அதனால ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு காவல்துறை செய்தியை சொல்லிவிடுகிறேன். முக்கியமாக அதுவும் ஜிவால்னு ஆரம்பித்ததினால் இதை சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. ரொம்ப குரூஷியலான செய்தி. திரு சங்கர் ஜிவால் அவர் சங்கர் ஜிவால்லாம் எஸ்பியாக இருக்கும் போதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்கன்றாங்க. நானும் பல்வேறு அதிகாரிகளின் கீழ் 1991 முதல் நான் காவல்துறையில் பணியாற்றுகிறேன். பல்வேறு அதிகாரிகளை பார்த்துருக்கிறேன். திரு சங்கர் ஜிவால் போல ஒரு ஒஸ்ட் டிஜிபியை தமிழ்நாடு காவல்துறை கண்டதே இல்லை. யூ வில் பி டிசைடட் வெதர் யூ ஆர் அ செயின்ட் ஆர் நாட் பை யுவர் சக்ஸஸர் அப்படின்ட்டு எனக்கு ஒரு பழைய அதிகாரி சொல்லியிருக்காரு. நீங்கள் புனிதரா இல்லையா என்றதை உங்களுக்கு பின்னாடி வர்றவங்க முடிவு பண்ணுவாங்க. இதற்கு முன்னாடி இருந்த இந்த டிஜிபிலாம் மோசம் அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். சங்கர் ஜிவாலை பார்க்கும்போது அவரெல்லாம் தெய்வம் என்ற லெவலுக்கு சங்கர் ஜிவால் கொண்டு வந்து விட்டார். அவங்களுக்கெல்லாம் தேவை, சங்கர் ஜிவாலுக்கெல்லாம் தேவை இந்த நாற்காலி. இதை தவிர வேறு எதை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை. இப்போது இந்த அதிகாரிகள் முட்டு சந்துக்கு அழைத்து சென்றார்கள் என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதே அதிகாரிகள் மீண்டும் முட்டு சந்துக்கு அழைத்து செல்லும் வேலையை இவர்களே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் தான் என்ன எழுதி கொடுத்தாலும் படிப்பார். அவை குறிப்பிலேருந்து நீக்குங்கன்னு எழுதி கொடுங்க சார் அப்படின்னா அதையும் படிக்கிறாரு. அவராக பேசியது என்னன்னா, எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்கன்னு எடப்பாடி கேட்டோன்னே கோவம் வந்துடுச்சு. நான் ஒன்றும் பயப்படல, இருக்கட்டும் அப்படின்னு தான் அவர் எடுத்த முடிவு. இப்போது திரு சங்கர் ஜிவால் 31/8 அன்று ஓய்வு பெறுகிறார். அவர் ஓய்வு பெற்றால் அவருக்கு அந்த பதவிக்கு தகுதியானவர்களாக 31/8/2025 திரு சங்கர் ஜிவால் அவர்களுக்கு 60 வயது நிறைவடைகிறது. அவர் அந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற இருக்கிறார். அந்த பதவியிலிருந்து அவர் ஓய்வு பெற்றால் ஒரு அதிகாரி ஓய்வு பெறுவதற்கு குறைந்தது 3 மாதங்களுக்கு முன்பாக தகுதி வாய்ந்த அதிகாரிகளின் பட்டியலை நீங்கள் மத்திய மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும். அது உள்துறை அமைச்சகத்துக்கெல்லாம் போயிட்டு அவர்கள் நீங்கள் அனுப்பக்கூடிய தகுதி வாய்ந்த அதிகாரிகளின் பட்டியலிலிருந்து நீங்கள் அனுப்பக்கூடிய நபர்களில் 3 பெயர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து மாநில அரசுக்கு அனுப்புவார்கள். மாநில அரசு அந்த 3 பெயர்களில் ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இதுதான் திட்டம். இப்போது இந்த முதல் 3 பணிமூப்பு பட்டியலில் முதல் 3 இடங்களில் இருப்பவர்கள் திருமதி சீமா அகர்வால், திரு ராஜீவ்குமார் மற்றும் திரு சந்தீப் ராய் ராத்தோர். திருமதி சீமா அகர்வால் அவர்கள் ஓய்வு பெற்ற டிஜிபி திரு AK விஸ்வநாதன் அவர்களின் மனைவி. மிகவும் கண்டிப்பான அதிகாரி சீமா அகர்வால். எந்த இவர்களின் அழுத்தங்களுக்கும் வளைந்து கொடுக்க மாட்டார். அதுக்கு அடுத்ததாக திரு ராஜீவ்குமார் மற்றும் திரு சந்தீப் ராய் ராத்தோர். இந்த அதிகாரிகளை சேர்ந்து தானே இந்த அரசாங்கத்தை நடத்துகிறார்கள் என்று நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த 3 பேரில் ஒருவரும் மீண்டும் டிஜிபியாக வந்து விடக்கூடாது. குறிப்பாக 1/9/2025 முதல் அவர்கள் டிஜிபியாக வந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டுமென்றே இந்த பட்டியலை, இந்த தகுதியான அதிகாரிகளின் பட்டியலை மத்திய அரசுக்கு அனுப்புவதை தாமதப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த அதிகாரிகளாக சேர்ந்து இந்த 60 குழு சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. என்ன செய்யலாம் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள் என்றால், ஜனவரி மாதத்தில்
இப்போது கூடுதல் டிஜிபியாக இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு டிஜிபி திரு டேவிட்சன் அவர்களின் பேட்சுக்கு வந்து ப்ரொமோஷன் வருகிறது. அவரும் டிஜிபி ஆகிவிடுவார் ஜனவரி மாதத்தில். அந்த ஜனவரி மாதம் வரை இந்த பதவியை காலியாக வைத்திருக்க முடியாது. அதனால் திரு சங்கர் ஜிவால் அவர்களுக்கு 6 மாதம் பணி நீட்டிப்பு கொடுப்பது. 6 மாதம் பணி நீட்டிப்பு கொடுத்து விட்டால் திரு சங்கர் ஜிவால் அவர்கள் ஜனவரி வரை நீடிப்பார். அதற்குள் டேவிட்சனோட பேட்ச் ப்ரொமோட் ஆகிடுவாங்க. அப்போது டேவிட்சனை உளவுத்துறை டிஜிபியாக போட்டு சட்டம் ஒழுங்கு பதவியை கூடுதல் பொறுப்பாக போட வேண்டும் என்று இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவு உங்களுக்கு தெரியும். அதிமுகவோடு பிஜேபிக்கு கூட்டணி ஏற்பட்டுள்ளது என்பதையும் நாம் பார்க்கிறோம். டேவிட்சனை ஒருவேளை உளவுத்துறை தலைவராக போட்டு சட்டம் ஒழுங்கு கூடுதல் பொறுப்பை அவர்களுக்கு வழங்கினால் டேவிட்சன் மீது பாஸ்போர்ட் வழக்கு தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யும்படி மத்திய அரசு ஏற்கனவே முடிவெடுத்து விட்டது. இதற்கான வேலைகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு செய்தித்தாள்களில் வந்திருக்கு, நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில. தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை நேற்று சந்தித்திருக்கிறார். நேற்று டெல்லி சென்று சந்தித்திருக்கிறார் என்று பார்த்தீர்கள். என்னவா எதற்காக இருக்கும் அந்த சந்திப்பு சொல்லுங்கள். கூட்டணி பேரம் பேசலாம், எத்தனை சீட் வந்து வாங்கலாம். அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்லப்பா, இப்போவே ஏன்ப்பா பேசணும்? இப்போ பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல. நம்பர் முடிவு பண்ணுறதுக்கு டைம் இருக்குல்ல இன்னும். எலெக்ஷன் சரி, அதுக்கு இவரை ஏன் கூப்பிட்டு பேசணும்? ஃபோனில் வந்து ஏன்ப்பா இவ்வளோ கேள்வி போனால் முடிஞ்சு போச்சு. எலெக்ஷன் பற்றி பேசுகிறதுக்காங்க சார் இருக்கும். அவரை டெல்லிக்கு அழைத்து பேச வேண்டிய தேவை என்ன? அதிமுக கூட்டணி 2026 வெற்றி பெற என்னென்ன பண்ணணும் அது சம்பந்தம் மெயின். அதுதான் மெயின், அதுதான் பாட்டம் லைனு. குறிப்பாக அழைத்து பேசியது எத்தனை நம்பரு, கூட்டணி அமைச்சரவையா தனி அமைச்சரவையான்றதெல்லாம் நாங்கள் பேசி முடிவு பண்ணிட்டோம். அங்கே இருக்கிற நண்டு சிண்டுகள்லாம் இத்தனை சீட்டு அத்தனை சீட்டுன்னு சோஷியல் மீடியாவில் எழுத வச்சுக்கிட்டு கூட்டணியை கெடுத்து விடும் வேலையை செய்யாதீர்கள், நீங்கள் அனுமதிக்காதீர்கள். அவ்வளோ பேர் இருக்கும்போது உங்களை தலைவராக போட்டிருக்கோன்னா நீங்கள் அதிமுகவோடு இணக்கமான உறவை கடைபிடித்து 26 தேர்தலில் இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த கூட்டணி இப்போது வெற்றி பெற்றால்தான் 29 நாம் தமிழகத்தில் 40 தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகளை கைப்பற்ற முடியும். இந்த கூட்டணி ஜெல்லாகாத வேலையை இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் நயினாரான்லாம் இந்த மாதிரிலாம் வேலை செய்ய முடியாது. அண்ணாமலைஜி எப்படி இருந்தார், அவர் இருந்த இடத்தில் நயினாரா இப்படிலாம் பேசி அவர் இந்த அலையன்ஸை வெற்றி பெறக்கூடாது என்பதற்கு பிஜேபி உள்ளிருந்தே வேலை செய்யக்கூடிய ஒரு டீம் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்குது. அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? இதற்கு முன்பு இருந்த தலைவர் என்ன சொன்னார்? எடப்பாடி பழனிசாமியை தலைவராக நாங்கள் முதல்வராகவோ தலைவராகவோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி கொண்டிருந்தாரா? தனியாகத்தான் நிற்கும் பிஜேபி என்று சொல்லி கொண்டிருந்தார்களா? அப்படியே கூட்டணி வச்சாலும் 90 சீட்டு 80 சீட்டு கேட்கணும்னு சொல்லி கொண்டிருந்தார்களா? இப்போது நயினார் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் எந்த கேள்வியை வைத்தாலும் அவர் என்ன சொல்கிறார்? அதெல்லாம் டெல்லி பேசிக்குங்க, எங்களோட வேலை இந்த கூட்டணியோடு இணைந்து வேலை செய்ய வேண்டும். இல்லை கூட்டணிக்கு யார் தலைவர் அதெல்லாம் கேட்டால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாங்கள் தமிழகத்தில் தேர்தலை சந்திக்கிறோன்ட்டு டெல்லி சொல்லிட்டாங்க. இதுதான் எங்களோட லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த கூட்டணியில் எந்த குழப்பமும் ஏற்படக்கூடாது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அதிமுக மற்றும் பாஜக சேர்ந்து திமுகவுக்கு எதிரான போராட்டங்களையும் சமூக வலைத்தளங்களில் அவர்களுக்கு எதிரான தரவுகளை எடுத்து வைக்கும் வேலைகளையும் நீங்கள் தீவிரப்படுத்துங்கள். இதுதான் உங்களுக்கு வேலை. இந்த வார் ரூம்னு வச்சுக்கிட்டு இந்த கூட்டணியை கெடுகிற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களை பூரா முதலில் கண்டறிந்து கட்சியை விட்டு தூக்குங்கள். எடப்பாடி சிஎம், அவர் தான் லீடரு. ரிசல்ட் எப்படி வருதோ அதுக்கு பிறகு தான் கூட்டணி அமைச்சரவையா இல்லையான்றதை பற்றி பேச முடியும். கரெக்டாக 120 சீட்டில் அதிமுக ஜெயிச்சிருச்சுன்னா சும்மா கூப்பிட்டு என்ன அவங்களுக்குலாம் 2 மினிஸ்டர் கொடுப்பாங்களா? அதுக்கு ஏற்பாடு ஒத்துக்கிட்டாரா ஃபஸ்ட்டு அமித்ஷா கூட பேசும்போது? இல்லை. அப்போ இப்போது எதற்கு வந்து இந்த கூட்டணி அமைச்சரவைன்ற பேச்செல்லாம் எதுக்கு அங்கே எழுது? ஸோ நல்லா ரொம்ப சிரமத்துக்கு பிறகு இந்த அலையன்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிறவங்களெல்லாம் இஷ்டத்துக்கு பேச விட்டு இந்த அலையன்ஸை உடையிறதுக்கான வேலைகளை நீங்கள் அனுமதிக்காதீர்கள். இந்த அலையன்ஸு ஜெல்லாகி நல்லபடியாக 26 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறது உங்களோட பொறுப்பு. அதற்கான வேலையை நீங்கள் பாருங்கள். திமுகவுக்கு எதிரான எல்லா தரவுகளையும் நீங்கள் எடுத்து தாருங்கள். நம்மக்கிட்ட இருக்கிற கூட்டணி அமைப்புகளான இடி, சிபிஐ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம் இவற்றையெல்லாம் வைத்து நம்மகிட்ட நிறைய டாமிஸ் இருக்குது. அவர்களையெல்லாம் வைத்து
திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு தேவையான தரவுகளை எங்களிடம் கொடுங்கள். அந்த வேலையில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. அங்கே போயிட்டு இத்தனை நம்பரு, இவ்வளோ சீட்டு, அமைச்சரவை, இந்த பேச்செல்லாம் பேசுகிற வேலையெல்லாம் நாங்கள் பேசிக்கிறோம் லீடர்ஸ். நீங்கள் இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. டிஎம்கே டார்கெட் பண்ணுற வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஏஜென்சிஸ் அங்கே ரைட் நடக்கும். நீங்கள் அதை பொலிட்டிக்கலாக கெயின் பண்ணுறதுக்கான வேலையை நீங்கள் பார்க்கணும். இதுதான், இதற்காகத்தான் அவரை டெல்லிக்கு வரவழைச்சு பேசுனது. ஏன்னா இங்கேருந்து கம்ப்ளைண்ட் போயிருக்கு ஏடிஎம்கே சைடில் இருந்து. நம்ம ஒன்று பேசிகிட்டு வந்தோம், இங்கே என்ன இவங்க பூரா கூட்டணி மந்திரி சபை 80 சீட்டு 90 சீட்டுன்னு இப்போவே நம்பர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க என்று சொன்னதும் கூப்பிட்டு அலையன்ஸை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. ஏன்னா 24லேயே எடப்பாடியை கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்கு எவ்வளோ கெஞ்சினாங்க உங்களுக்கு நினைவு இருக்கா? ஒரு பெரும் போராட்டத்திற்கு பிறகு அந்த ஒத்துக்க வச்சு கூட்டின்னு வந்து உட்கார வச்சுருக்கோம். அங்கே இருக்கவங்க எல்லாம் பேசி ஏதாவது கெடுத்து விடாதீங்க, ஏதாவது சிக்கல் எடுத்து விடாதீங்க என்று இதுதான் பேசப்பட்டிருக்கிறது. அமித்ஷா நயினார் நாகேந்திரனுக்கு சொன்ன கட்டளை இதுதான். ஸோ இதிலேருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, என்ன நடந்தாலும் சரி 26ல் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் மத்திய அரசு மிக தீவிரமாக இருக்கிறது. அதற்கான அறிகுறிகளை மே மாதத்திலேயே பார்க்கலாம். சரிங்க சார், இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ந்து அரசியல் அரட்டில் பேசலாம். ரொம்ப நன்றி உங்கள் கருத்துக்கு. வணக்கம் சார்.